நேற்று வரை எங்களோட எங்க தோல்ல பயணம் பண்ணிட்டு இன்னைக்கு உனக்கு இடம் இல்லைன்னு பேசுறதுக்குலாம் இவருக்கு தார்மீக சீட்டு காலத்துக்காக வெளில போனீங்க, வேற என்ன கொள்கையில வெளில போனீங்க? நேற்று நாங்க இனிச்சோம், இன்னைக்கு கசக்குதா? நேற்று நாங்க இனிச்சோம், இன்னைக்கு கசக்குதா? மக்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கோம். நாங்கள் வெற்றி பெற்ற மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற தேவை இருந்தால் நாங்கள் 5 ஆண்டுகள் தாக்கு பிடிச்சு வந்திருக்கிறோம். இப்போ என்ன கேட்கிறோம்? அவர் சொல்ற மாதிரி 2 சீட்லாம் வேண்டாம், எங்கள் 10 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுகிறோம் என்று ஒரு அறிவிக்கை கொடுங்க. நாங்க வந்து எந்த விதமான 2 சீட்டை இல்லாம நீங்க தொடர ரெடியா இருக்கீங்களா திமுகல? தமிழ்நாடு தான் திமுக, திமுக தான் தமிழ்நாடுங்கறாங்க. மலைய காணங்க, மலையவே வெட்டி அம்பானி எடுத்துட்டு போட்டாங்க, அதானி எடுத்துட்டு போட்டாங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் போய் கேளுங்க, அம்பானி கூட கூட்டு போட்டு ஸ்டாலினுக்கும் அம்பானிக்கும் கூட்டு மலைய விட்டு ஸ்டாலின் போனது மோடியோட அம்பானி அதானி. கேஸ் சிலிண்டர் இல்ல. இன்னைக்கு சங்கீதா ஹோட்டலுக்கு காலைல டிஃபன் சாப்பிட போறேன், 11 மணிக்கு தான் சார் ஹோட்டலு, சிலிண்டர் இல்லங்கறாங்க. இப்படி ஒரு கேவலமான நிலையை இன்னைக்கு மோடி இப்ப நாளைக்கு திமுக மாநாடு வச்சீங்கன்னா 2000 சிலிண்டர் இறக்குவாங்க. இன்னைக்கு கறந்த பால் மடி போகாது, கருவாடு மீனாகாது. இந்த டயலாக் தமிழ்நாட்டுல தாத்தா காலத்து திமுகவே இருக்காதீங்க, இது தாத்தா காலத்து திமுகவே இருக்காதீங்க. நீங்க இப்ப எல்லாம் மாறி போச்சு. பேரங்காலத்து திமுக தான், கொள்ளுக்காரங்காலத்து திமுக தான், தமிழ்நாடு தான் திமுக, திமுக தான் தமிழ்நாடு. எங்கேயாவது யாரோ ஒருத்தன் வந்து பாம்பேல அல்லது இலங்கையில் கர்நாடகாவில் ஒரு தமிழை அடிச்சுட்டா அவன் தமிழன். உள்ளூரில் தமிழ் பாதிக்கப்பட்டான்னா அவன் பட்டியல் சமூகம். இது பார்வையே கோளாறு இல்லை. இன்று நேற்று வந்த அரசியல்வாதி இல்ல, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல. உதயநிதி சொல்றீங்க, உதயநிதி சொல்றீங்க, சமூக நீதி கேட்டு வளர்ந்தவர். கட்சிக்குள்ளேயே குழப்பமா வாய முடுங்கம்மா. கமலஹாசனை வந்து 2021 தேர்தல பாஜக கைகூலி சொல்லிட்டு நீங்க கமலஹாசனை சமூக நீதி காவலரா கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? அரசியல் அப்படிலாம் பேசக்கூடாது. திமுக சுயமரியாதை இயக்கம் தானே. இப்ப அண்ணன் பகலவன் அண்ணன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? விசிக தலைவர் சொல்றாருங்க, விசிக தலைவர் என்ன சொல்றாரு? நாங்கள் வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள், நாங்கள் போராடி வேட்பாளரை நிறுத்த வேண்டும், போராடி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று தலைவர் வேலுமூர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? தேமுதிக நேத்து வரைக்கும் அங்கேயும் இங்கேயுமா இருந்தவங்களை கூட்டு வந்து நீங்க ராஜ்யசபா சீட்டு கூட்டு நிறைய சீட்டு கொடுப்பீங்க, அவங்களோட கம்மியா அவங்க கொடுப்பாங்கன்னா அப்ப அவங்களை எப்படி நீங்க நெருக்கடிக்கு ஆளாக்குறீங்க? அப்ப நீங்க எப்படி சமூக நீதிக்கான கட்சி நீங்க பேசிக்கிறீங்க? நம்ம கையில வரலாறு ப்ரூஃப், பிரஸ் மீட் இவ்வளவு இருக்கப்பே இப்படி பண்றாங்கன்னா எப்படி எல்லாம் பொய் சொல்லி நம்ம தாத்தாங்களையும் அப்பாங்களையும் ஏமாத்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்க உங்களோட எம்பிக்களை வச்சு நெருக்கடி கொடுத்து எம்பிக்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணுவோம்னு சொல்லி எம்பிக்கள் எல்லாம் டெல்லியில போய் எதுக்கு உட்கார்ந்தீங்க? எதுக்கு போனீங்க? கூட்டணி எப்படி உங்களை மேல ஈடு ரைடு கீழ விட்டு கீழ 63 சீட் எப்படி எவ்வளவு நாளைக்கு 2012 பேசுவீங்க? எப்படி காங்கிரஸ் வாங்குச்சு? இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய என்கவுண்டர் நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க இருக்க தலைப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சிருச்சு. ஆனா பிரதான எதிர்க்கட்சிகள் இன்னும் கூட்டணிய முடிவு செய்யல. பல பிரச்சனைகள் கூட்டணிக்குள்ள நிலவுது, பல பேர் வெளியே போறோம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம். முதலாவதாக சுமதி மேகவர்ணம் பிஜேபியில இருந்து வணக்கம். அடுத்து அகலவன் அவர்கள் பிசிகாவில இருந்து வணக்கம் சார். அடுத்து சேயோன் அவர்கள் திமுக சார்பாக பேசுறதுக்காக வணக்கம்ண்ண. அடுத்ததாக கண்ணதாசன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கழகத்திலிருந்து வந்திருக்காங்க. வணக்கம். ஸோ முதல்ல நம்ம வந்து திமுகவிலேருந்தே ஆரம்பிப்போம். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் திமுக கூட்டணியில், நாங்கள் தான் வலுவாக இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டீங்க. ஆனால் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து நீங்களும் குறைச்சிக்கோங்க நாங்களும் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் அவருடைய வேதனையை பதிவு பண்றாரு. இன்னொரு கட்டம் மேல போய் வேல்முருகன் அவர்கள் உங்க கூட்டணியிலிருந்து விலகிறதாவே அறிவிச்சிட்டாரு. என்ன நடக்குது திமுக கூட்டணிக்குள்ள? தமிழ்நாடு தான் திமுக, திமுக தான் தமிழ்நாடு. திமுகல இருந்து தமிழக வெற்றி ஒரு நிமிஷம் இருங்க, பேச விடுங்க. பேச விட்டாதானே எங்க கருத்தை சொல்ல முடியும். நீங்க பாட்டுக்கு பாராளுமன்றத்துல ஓம் பிர்லா மாதிரி நீங்க பாட்டு எங்களை பேச விடலன்னா என்ன அர்த்தம்? அதனால திமுக தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் திமுக. திமுகலேருந்து ஆரம்பித்ததுக்கு நன்றி. திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் எங்களோட பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க. தமிழர் வாழ்வுரிமை கட்சிக்கும் வெளியேறதா சொல்லியிருக்காங்க. திருப்பி ஏதோ பேசுறதா சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமாக ஏதோ பேச போறதாவும் சொல்றாங்க. இந்த திமுக கூட்டணியை பொறுத்தவரை என்னன்னா, நிறைய கட்சிகள் இந்த தடவை சேர்ந்ததுனால இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் வந்து இடங்களை குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தோழமை கட்சிகளும் அதை தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
எல்லாத்த விட இந்த திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோழமை கட்சிகளை அரவணைத்து செல்வதில் ஒரு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக இருக்கார். என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட கூட்டணி ஒரு தேர்தலோடு அந்த கூட்டணி பிரிந்து விடும். இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரே ஒரு கூட்டணி 4 தேர்தல்களை தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருக்குன்னா அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்த கூட்டணி தான் 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் 4வது முறையாக கூட்டணியாக இருக்குது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 95% வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிமிஷம் இருங்க. அதாம்மா, நீங்களே ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளராக இருக்கீங்க. எங்களுடைய கருத்துக்களை பேச விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா நாங்க என்ன பேசினாலும் எங்க ரீல்ஸை போட போறது இல்லை. நீங்க பாரதிய ஜனதா கட்சி ரீல்ஸை தான் போட போறீங்க. அதை பத்தி திமுக இன்னைக்கும் கவலைப்பட்டதில்லை. ஏன்னா மக்கள் மனதில் நாங்க இருக்கோம். மக்கள் தான் நாங்க தான் மக்கள்லேருந்து நாங்க மக்களோடு மக்களா வாழ்றதுனால உங்களை மாரி மீடியாக்கள் எங்களை இருட்டடிப்பு செஞ்சாலும் சரி, எங்களை விமர்சனம் பண்ணாலும் சரி, அதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மக்கள் நலத்திட்ட பணிகள் சென்றடையாத வீடே இல்லை, பயனாளிகள் இல்லாத வீடே இல்லைங்கிற சூழல்ல இன்றைக்கு தைரியமா திமுக கூட்டணி தான் தேர்தலை சந்திக்குது. இன்னைக்கு நம்பர் 1 கூட்டணியாக, நம்பர் 1 கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக இருக்கு. இது ஒரு வெற்றி கூட்டணி. இது மீண்டும் தமிழகத்தில் 7வது முறை திமுகவும் 2வது முறை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி அமைப்பார். அதனால் நீங்கள் என்ன குறுக்க பேசினாலும் நெருக்க பேசினாலும் நாங்கள் பேசுகிறத கட் பண்ணிவிட்டு பிஜேபிக்கார ஆதரவுக்காரங்க பேசுகிறத நீங்கள் ஹைலைட் பண்ணாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. மக்கள் மன்றத்திலே நாங்கள் நம்பர் 1ஆக நிற்பதால் மீடியாக்கள் என்ன இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு வாங்க, வலதுசாரி மீடியாக்கள் எது செஞ்சாலும் நாங்க அதை பத்தி கவலைப்படல. கூட்டணி தெளிவா இருக்குமா? இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர்கள் கூட நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு விலக போவதில்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. வாழ் உரிமை கட்சியும் மீண்டும் கூட்டணிக்கு திரும்புங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு, பலமாக இருக்கிறது. அதனால நீங்க இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பேசதான் போறோம். திமுக ஆட்சி அமைச்ச பிறகு நான் உங்கள்கிட்ட அதை பேச தான் போகிறேன். அப்போ நீங்களும் அக்கா சுமதி அக்காவும் எங்கே கொண்டு மூஞ்ச வச்சுப்பீங்கன்னு பார்ப்போம். சரி, அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இவர்கிட்ட கண்ணதாசன் அவர்கள்கிட்ட போயிடலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிட்டோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நேற்றைக்கு உங்கள் தலைவர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் சொல்கிறாங்க. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இல்லை, அவர் அண்ணன் திமுக சார்பில் பேச வரும்போது திமுக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துடுறாரு. திமுக வெற்றி பெற்ற வரலாறு மட்டும் பேசிட்டு இருக்காரு. திமுக படுதோல்வி அடைந்த வரலாறு நிறைய இருக்கு. ஒரே ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 2 சீட்டு கேட்டாங்க, 2-3 சீட்டு கேட்டாங்க. 1 தான் கொடுக்க முடியும்னு தலைவர் சொன்னாரு. அதன் காரணமாக இவங்க வெளியேறிட்டு இன்னைக்கு நாங்க 10 நிமிஷம் கோரிக்கை வச்சோம், அதை வச்சோம், இதை வச்சோம்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு சீட்டு வேண்டாம், 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றுவதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார். 5 வருஷமா தெரியல, ஆட்சி முடிய உள்ளதான் 10 வருஷம் கோரிக்கை. தலைவர் வேல்முருகனுடைய சட்டமன்ற உரைகளையோ சட்டமன்ற நடவடிக்கையோ பார்க்கலையான்னு தெரியல. ஏன்னா சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகள்ல அதிகப்படியான போராட்டங்களை, அதிகப்படியான விமர்சனங்களை வைத்த ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். எடுத்துக்குவோம், நீங்க அப்பாவை தலைவர் வேல்முருகன் பேசும்போது எல்லாம் எத்தனை முறை மைக் ஆஃப் பண்ணிருக்காரு, எத்தனை முறை அப்பாவுக்கும் அண்ணன் வேல்முருகனுமான அதாவது அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பேசக்குள்ள மைக் ஆஃப் பண்ணவே செய்வாங்க. உரிமை பேசுறான், என்ன ஒதுக்கப்பட்ட நேரம் உங்களுக்கு? ஒரு உறுப்பினரே அசெம்பிளி கூட பேசுவாரா? கலைஞர் வாழ்க, முதல்ல திமுக வெற்றி பெற்ற வரலாறு அண்ணா நிறைய அடிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு சில விடயங்கள் நினைவுபடுத்துவார். 2011 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருந்தீங்க. பாமக இருந்தது, விசிக இருந்தது, கம்யூனிஸ்டில் இருந்து எல்லா கூட்டணி கட்சிகளையும் வைத்து எதிர்கட்சியாக கூட திமுக தமிழ்நாட்டில் வர முடியாத நிலையில திமுக இருந்தால் மறந்துடக்கூடாது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் படுதோல்வி அடைந்த திமுக நீங்க மறக்க கூடாது.
அதனால வெற்றி தோல்விகள் என்பது அந்தந்த நேரத்து மக்களுடைய மனநிலை பொறுத்து தானே தவிர இவர்கள் ஏதோ நாங்க வந்து எங்களுக்கு திமுக தான் தமிழகம் தான் திமுக அந்த கூட்டணியில தானே நீங்க இவ்வளவு நாள் பயணம் நாங்க மீண்டும் சொல்றோம் நாங்கள் அதே தான் மீண்டும் சொல்றோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையும் போது நாங்கள் சில கோரிக்கைகள் அடிப்படையில் தான் இணைஞ்சோம். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் கூட்டணியில் இருந்தோம் என்பதை 5 ஆண்டுகளாக தலைவர் வேல்முருகன் பேசிட்டு தான் வராரு. ஊடகவியலாளர் கவனிச்சிருப்பீங்க. அப்ப கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல இந்த முடிவை எடுக்கிறதுக்கான முன்னாடியே எடுத்துக்கலாமே. பல அதிருப்திகள் முன்னாடியே சொல்லிருக்காங்க. 5 ஆண்டுகள திமுக நிறைய வந்து தாங்கி பிடிச்சிருக்கோம். திமுகவுடைய பல விடயங்களை திமுக தோல்வி அடைந்தது என்பதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. பல பிரச்சனைகளை திமுக வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல பல பிரச்சனைகளை திமுக தீர்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா வேங்க வயல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம திமுக இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்கு அல்லது மறுக்குதான் தெரியாது. இது எல்லாவற்றையும் தாங்கி நாங்க ஏன் அந்த கூட்டணியில் இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகள் இன்னைக்கு நீங்க வந்து 8 மணி நேர வேலையை வந்து 12 மணி நேரம் மாத்திரம் சொல்லக்கூடிய நெருக்கடி திமுக யார் கொடுத்தது? அதை எதிர்த்து யார் போராடி அதை தடுத்து நிறுத்தினது யாரு? அப்ப நாங்கள் 5 ஆண்டு காலம் ஏன் இருந்தோம் என்றால் மக்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கோம். நாங்கள் வெற்றி பெற்ற மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற தேவை இருந்தால் நாங்கள் 5 ஆண்டுகள் தாக்கு பிடிச்சி வந்திருக்கிறோம். இப்போ என்ன கேட்கிறோம்? அவர் சொல்ற மாதிரி 2 சீட்லாம் வேண்டாம், எங்கள் 10 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுகிறோம் என்று ஒரு அறிவிக்கை கொடுங்க. நாங்க வந்து எந்த விதமான நீங்க தொடர ரெடியா இருக்கீங்களா திமுகல? நான் சொல்லிட்டோம் இல்லைங்களா, எங்களுக்கு பலமுறை சொல்லிட்டாரு. இன்னைக்கு இல்ல, நீங்க வந்து அண்ணன் இப்ப பாக்குறாரு. 2025 மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் செஞ்சியில் நடத்தும் போதே வெளிப்படையாக அறிவிச்சாரு. நாங்கள் வைக்கக்கூடிய 10 அம்ச கோரிக்கையை திமுக முழுமையாக பல காலமா உங்களோட தலைவர் வந்து அதிருப்தி சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல முடிவெடுக்க முடியும். எங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய நேரம் மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகள் இப்ப நாங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த 5 ஆண்டுகள் எங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்தால்தான் அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் மக்களுக்காக இந்த தமிழர் உரிமை சார்ந்த போராட்டங்களை நிக்க முடியும். மறுபடியும் 5 ஆண்டுகள் நாங்க வந்து அவங்க கிட்ட கைகட்டி நிக்கணும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? சொல்றாரு மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்குது, அதிகாரப்பூர்வமா இன்னும் கட்சியோட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர். இது வரைக்கும் அவங்க கட்சி செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் வந்து நேற்று சொன்னதை நான் பார்த்திருக்கேன். அவர் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தெரியாது. ஆனால் எங்கள் தலைவர் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு திமுகவின் போக்கு. குறிப்பா அவர் இன்னொரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. திமுகவை வந்து முதல்வர் ஸ்டாலின் ஆளவில்லை, இந்த ஆட்சியை வழிநடத்துவது RSS பின்புலம் கொண்ட அதிகாரிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டை அவர் வந்து மறுக்க சொல்லுங்க. இந்த 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 5 ஆண்டுகளை கொண்டு வரப்பட்ட 5 வருஷம் கழிச்சு தான் இது தெரிஞ்சதா அவருக்கு. ஒவ்வொரு முறை எதிர்த்திருக்காங்க. நீங்க மீண்டும் மீண்டும் நான் பார்க்க முடியாது. நான் தெளிவா சொல்றேன். 6வது ஆட்சி அமைந்த 6வது மாதத்தில் இருந்து இந்த ஆட்சி நிறைவு பெறும் வரை இந்த அரசு கொண்டு வந்து 5 வருஷமா RSS தான் வந்து சேகர் பாபுடைய நடவடிக்கைகளை ஏத்து பேசியிருக்கிறாரு. இப்ப அமைச்சர்கள் பத்தி வெளியிடுவேன்னு சொல்றாரு இல்லையா? இத்தனை நாள் ஏன் வெளியிடாம இருந்தாரு? எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் வேணும். எந்த நேரத்தில் பேசின இப்ப நீங்க இவ்வளவு காலம் தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசுற எதையாவது கூட்டு விவாதம் பண்ணிருப்பீங்களா? இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்த யாரையாவது கூப்பிட்டுருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு கூப்பிடுறீங்க? ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு தேர்தல் காலத்தில் தேவைப்படுற மாதிரி எங்களுக்குன்னு நேரம் காலத்தை வச்சுதான் நாங்க பேச முடியும். எங்களுக்கான சூழலை தான் உருவாக்க முடியும். RSS ஆட்கள் தான் வந்து திமுகவையே ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்ற கருத்தை வச்சிருக்காங்க. உங்களோட அதாவது திமுக கூட்டணியில இருந்து இவ்வளவு நாள் இருந்து வெளியே வந்தா கூட அவங்க பாருங்க அடிக்கிறப்ப கூட அவரை வலிக்காம அடிக்கணும் அப்படின்ட்டு ஆட்சி நிர்வாகம் பண்ண தெரியல, இப்படி கேவலமா ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பின்னாடி இருந்து கேட்கறவங்க RSSக்குறாங்க. சரி, ஓகே, அது அவங்களோட அறியாமை. அடுத்ததான் அவர் இப்ப ஐயா சேயோன் அண்ணன் பேசுறப்ப சொன்னாரு தமிழ்நாடு தான் திமுக தான் தமிழ்நாடுங்கிறாங்க. இதை நாங்க சொல்றோம், இதுதான் திமுக காரங்க மனநிலையா இருக்குங்கிறதான் கண்டிக்கிறோம். அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லு மண்ணு மழை ஆத்து தண்ணி நிலத்தடி தண்ணி எல்லாத்தையும் வாரி சுட்டி வாயில போட்டுருக்காங்க. எல்லாம் என் சொத்து, எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணுன்றதான் இன்னைக்கு திமுக காரங்களோட ஐடியாலஜியா இருக்கு. அதை தான் நாங்க முதல்ல எதிர்க்கிறோம். தமிழ்நாடு உங்க சொத்து கிடையாதுங்க. அதை முதல்ல நீங்க அதை பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களை அரசு போட்டிருக்கு, எல்லாத்தையும் வாரி சுட்டுறதுக்கு இல்ல. அடுத்து இந்த கூட்டணிக்குன்னு வந்தா இந்தியாவே அம்பானிக்கு அதானிக்கும் வாரி சுட்டி வணக்கம் வச்சு போட்டோ தமிழ்நாட்டை பற்றி பேச இவங்களுக்கு என்ன? அதானி கூட ஏன் போய் டீலிங் போடுறீங்க? இந்தியாவே அம்பானி காலையும் அதானி காலையும் ஒப்படைச்ச அந்த கட்சியை சேர்ந்த சுமதி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. அதுதாங்க அதானி கூட எல்லாமே அம்பானி அதானிங்கிறாங்க. ஏர்போர்ட்டா அம்பானி, ஷிப்பிங் யார்டா அதானி, பெட்ரோல் பங்கா அம்பானி, ரோடு கான்ட்ராக்டா அதானி, இப்படி உள்ள ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுமதி இங்க தமிழ்நாட்டை வந்து பேசுறதுக்கோ திமுக திமுக பத்தி பேசுறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. எந்த ரைட்டும் கிடையாது. கேஸ் சிலிண்டர் இல்ல. இன்னைக்கு சங்கீதா ஹோட்டலுக்கு காலைல டிஃபன் சாப்பிட போறேன்,
11 மணிக்கு தான் சார் ஹோட்டலு, சிலிண்டர் இல்லங்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான நிலையை இன்னைக்கு மோடி அரசு இப்ப நாளைக்கு திமுக மாநாடு வச்சீங்கன்னா 2000 சிலிண்டர் இறக்குவாங்க. சிலிண்டர் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு கூட தெரியாம பேசிட்டு இருந்தாங்க. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க தானங்க பதுக்குறீங்க ஆயிரக்கணக்கான சிலிண்டர் டாபிக் உள்ள பேச கூட்டணி சிலிண்டர்ங்கிறது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அத கூட தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா குடோன்கள் யாருக்கு அமுக்குதுன்னா என்ன அர்த்தம்? இருங்கங்க எல்லாத்துக்கும் நீங்க நான் என்ன சொல்றேன் 1-to-1 டிபேட் அவர் மட்டுமே வச்சு பேச இல்ல கூட்டணி விவகாரத்தை யார் பேசுறாலும் அவர் குறுக்க வந்துட்டு கல்லு மலைக்கு இந்த பேட்டிக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? தேவையில்லாம திமுக தான் தமிழ்நாடு மலைய காணங்க மலையவே வெட்டி அம்பானி எடுத்துட்டு போட்டாங்க, அதானி எடுத்துட்டு திமுக ஸ்டாலின் அவர்கள் அம்பானி கூட கூட்டு போட்டு ஸ்டாலினுக்கும் அம்பானிக்கும் கூட்டு மலைய போனது மோடியோட அம்பானி அதானி. போய் மோடியை கேளுங்க, அமித்ஷாவை கேளுங்க, பியூஷ் கோயலை போய் கேளுங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? யாருங்க முதல்வர்? முதல்வர் யாரு? ஸ்டாலினா அம்பானியா? முதல்வர் யாரு? தமிழ்நாட்டுல மலைய காரணா மோடிய கேட்கணுமா? மலைக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மலைய காரணம் எங்க கேஸ் தட்டுப்பாடு? டாபிக்ல பேசணும். அவங்க டாபிக்ல பேசுனா நாங்க என்ன பேசுறோம் நீங்க சொல்லாதீங்க. ஏங்க கேளுங்க, சிலபஸ் சொல்ல வர சொல்லுங்க. இருங்கண்ணே பேசுறாங்க. யாரு சிலபஸ் விட்டு போறாங்க நீங்க கேளுங்க. என்ன பேசணும், யார் என்ன ட்வீட் போடணும், யார் என்ன Facebookல போடணும்ன்றத திமுகவே சமாளிக்க முடியல. ஏன்னா எல்லாரும் அப்பாவா இருக்காதீங்க. எவ்வளவு சர்வாதிகாரம் பாருங்க. இதுதான் திமுகவோட தான் இருக்குது. நீங்க பேசாம இருங்க. இது எங்களுக்குள்ள உள்ளது. நீங்க ஏன் தேவையில்லாம மூக்கணும் நினைக்கிறீங்க? இருங்க அவரோட கொஞ்சம் அமைதியா இருங்கனா உங்க நேரம் வரப்ப கத்து சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன் நீங்க சொல்லாதீங்க. நான் பேசுறது சரியா தப்பா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எப்படி அவங்க உங்க ஆளர்க்குள்ள எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? யார் அந்த வீடியோ மக்களையும் சொல்றீங்க. சரி மக்களும் அப்ப பாஜக பக்கம் தானே இருக்காங்க. அப்ப வெற்றி யார் பக்கம் மக்களை இவங்க சொல்லிட்டாரு. ரெட்டை இலக்கத்தை தமிழ்நாட்டுல பாஜக மக்கள் யாரு இருங்க கறந்த பால் மடி போகாது, கருவாடு மீனாகாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல தாத்தா காலத்து திமுகவே இருக்காதீங்க. இது தாத்தா காலத்து திமுகவே இருக்காதீங்க. நீங்க இப்ப எல்லாம் மாறி போச்சு. பேரங்காலத்து திமுக தான், கொள்ளுக்காரங்காலத்து திமுக தான். தமிழ்நாடு தான் திமுக, திமுக தான் தமிழ்நாடு. வாங்கிட்டோம் கூட்டணிகளோட. நீங்க இந்த முறை எப்படி நீங்க தோல்வி அடைய போறீங்கன்றத மட்டும் பாருங்க. பகல் கனவு காணாதம்மா, பகல் கனவு காணாது, காணாத பகல் கனவு காணாதீர்கள். பகலவன் அவர்கள் உங்களோட கருத்து உங்க தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, அழுத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு, நீங்களும் குறைச்சுக்கோங்க நாங்களும் குறைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கான அங்கீகாரம் சரியா கிடைக்கலன்னு உங்க தொண்டர்களுக்கு உருக்கமான ஒரு காணொலியை போடுறாரு. சோ என்ன நடக்குது உங்க கூட்டணியில? நீங்க தொடருவீங்களா இந்த கூட்டணியில? அதையும் சேர்த்து சொல்லுங்க. உறுதியாக தொடருவோம். அதில் எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை. நீங்கள் சொன்னதை போல் திமுகவில் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற பார்வையே முதல்ல தவறு. எங்கள் தலைவர் அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. அதாவது என்னென்னா நாங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து உங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எண்ணற்ற பிரச்சனைகளை தலையிட்டு நாங்கள் வந்து அது வந்து உங்களை கட்டி காக்கணும். இங்கே இருக்கிற மத சார்பு கொள்கையை வந்து நம்ம கொண்டுக்கொண்டு போகணும். இங்கே மதவாத சக்திகளை உள்ளே வந்து கொண்டு வந்துடக்கூடாது. அதற்காக வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இத்தனை ஆண்டுகாலம் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்தவங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துட்டு கூட இருந்து கொடுக்கல. அப்ப சரியான அங்கீகாரம் இல்ல அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு. தொண்டர்களும் நீங்க வந்து அதுதான் சொல்றேன். அப்படிங்கிற ஜென்ரலா எழுதுற ஒரு கொஸ்டின் யாரா இருந்தாலும் கேட்கறது. இப்போ அக்கா சுமதி அவங்க கூட உங்களுக்கு தரலைங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நிலை அப்படிதான் இருக்கு, ஒரிஜினலா அப்படிதான் இருக்கு. இது நாங்கள் ஒரிஜினல் தான் கேட்குறோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்கள் சின்னம் அங்கீகாரம் பெற்றிருக்கு. இப்போ நாங்கள் வந்து அந்த அந்த அங்கீகாரம் பெற்ற சின்னத்தை நாங்கள் இழக்காமல் இருக்கிறோன்னா நாங்கள் கூடுதலான சீட்டு வாங்கணும். இது வந்து ஒரிஜினலாகவே இருக்குது. இது வந்து நாங்கள் இருந்துட்டோம், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், உங்களை பிடுங்கி தான் நாங்கள் ஆகணும், உங்களை நாங்கள் மற்றவங்க மாதிரி எங்கள் தலைவர் வந்து மிரட்டல் உருட்டல் பேசக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. ஜனநாயக ரீதியாக முதல்வர் இடத்துல எங்கள் தலைவர் வந்து ரொம்ப பக்குவம் நிறைந்து பேசக்கூடிய தலைவர். அவரோட நன்மதிப்பு பெற்றவர். திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள். நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து அதே மாதிரி வந்து தவறு இருக்கிற இடத்துல சுட்டி காட்டியிருக்கோம். இல்ல ஒரு ரெட்டை இலக்கு சீட்டு நாங்க கேட்கிறோம், எங்களை இதுக்குள்ள சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா அவங்க தொண்டர்கள் எல்லாம் வந்து பொது வெளியிலே பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில கண்டினியூ பண்ணுன்ற நிர்பந்தம் ஏன் உங்களுக்கு ஏற்படுது? அதுதான் சொல்றேன். இப்போ திமுகவை விட்டால் இங்கே பாஜகவை எதிர்ப்பதற்கு எதிர்நிலையில் இருப்பவர்கள் ஆள் இல்லை. எதிரில் இருப்பதா காலியாக தான் இருக்குது. நான் இருக்கிறேன் ஸ்டெடி மைண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தாள் கிடையாது. அரசியலில் அவர் அண்ணன் சொன்னது வந்து அவர் திமுகவா இருந்தாலும் திமுக தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் திமுகன்னு சொன்னார்ல. திமுக தான் கட்டி காக்குற நிலை இருக்கு. இல்லைன்னா இங்கே இங்கே வந்து மதவாத சிக்கல் வந்துடும். இங்கே
சாதி ரீதியான மோதல் உருவாக்கினது. இங்கே பார்த்தீங்கன்னா குழுக்களாக இதுவரைக்கும் இல்லாத 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் பாஜக எப்போது வந்து ஒன்றியத்தை பிடித்ததோ அதிலிருந்து நாடு முழுவதிலும் சாதி கலவரங்கள், மத கலவரங்கள். இது வந்து நம்ம யாரும் வந்து திட்டமிட்டு சொல்லலை, எல்லாம் ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அவங்க மேலே குறைத்து மதிப்பீடு சொல்ல வேண்டிய எங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அதே வாஜ்பாய் காலத்தில் வந்து தங்கனார் சாலை போடுறார். இன்றைக்கி வந்து சாலை வசதிகள்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. திருச்சிக்கு வந்து ஒரு 3-4 மணி நேரத்தில் போயிடலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளம்புனா வந்து ஈவினிங்கு தான் போகணும், 6 மணிக்கு போகக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி இருந்தது. அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். இப்போ வாஜ்பாய் இருக்கும்போது திமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க, அவங்க சொன்னதெல்லாம் வந்து அன்றைக்கி கேட்டுக்கிறாங்க. இன்றைக்கி என்னவா இருக்குது, மோடி தலைமையேற்ற பிறகு என்னவா இருக்குது, அங்கே தான் நம்ம முரண்படுறோம். இப்போ பாஜக உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மோடி தான் பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? வாஜ்பாய் காலத்தில் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறீங்க? வாஜ்பாய் வந்து மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணார். இவர் மோடி வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு அவர் தலைமைக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தஞ்சாவூர் பொம்மை தான், பாவம். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நீங்க சொல்றது தொடர்ந்து வந்து மதவாத சக்தினால தான் நாங்க வந்து தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல இந்தியா கூட்டணியில இருக்காங்களா? என்னன்னா இங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் நடந்துருக்கு. நான் கேள்வி வச்சேன், மோடிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் வந்து? அதுதான் என்னோட கேள்வி. இப்ப பட்டியல் இல்ல, இப்ப பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது, ஆனா இருங்க உங்க டைம் பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய உங்க கட்சியில இருந்தே பல பேர் வேங்கை வயல் விவகாரமா இருக்கட்டும், இன்னைக்கு ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், பல அதிருப்திகளை நீங்க சொல்லியிருக்கீங்க, பல சட்டங்கள் கொண்டு வரணும்னு நீங்க பேசியிருக்கீங்க. அப்படி இருந்த பட்டியலின மக்கள் பாதுகாப்பா தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ இது மாதிரி சொல்கிறீங்களா, ஒரு சார்ந்து ஒருத்தர் வந்து நேரடியாக வந்து நீங்கள் சாதி ரீதியான சாதி கட்சி நடத்துங்கன்னு எங்களை நீங்கள் தூண்டுறீங்க பார்த்தீங்களா? இல்ல அது நான் சொல்ல இருக்கு வரேன். இங்கே வந்து நான் கேட்டால் அதை தான் சொல்கிறேன். எங்கேயாவது யாரோ ஒருத்தன் வந்து பாம்பேயில் அல்லது இலங்கையில் கர்நாடகாவில் ஒரு தமிழை அடிச்சுட்டா அவன் தமிழன். உள்ளூரில் தமிழ் பாதிக்கப்பட்டான்னா அவன் பட்டியல் சமூகம். இது பார்வையே கோளாறு இல்லை. அப்போது யார் பாதித்தாலும் இது இப்படி ஒரு நிலையில் ஒரு மனித நேயத்தோடு கண்டிக்கிறவன் தான் மனுஷன். ஒரு பிராமணர் அடிச்சா கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்கணும். அடிக்கிறதே நீங்களே தானே? கண்டிப்பாக கேட்கணும். எந்த இடத்துல பிராமணன் அடிச்சுதான் கிடையாது. குடுமையா இருக்கு மூட்டையில போட்டு அனுப்புனதெல்லாம் இல்லைங்களா? தெரியாதுங்களா? பிராமணர் சமூகத்தில் எங்கேயாவது ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்களா? இல்லை பிராமணர்களே காதலிச்சிட்டாருன்னு அவங்க படுகொலை நம்ம கூட்டணியில இருக்கிறதுனால நம்ம எதிர்க்க தயங்குறோமோ? ஏன்னா இல்ல இப்ப விவகாரத்துல 2வது நாள்லயே போதையினால சீரழியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட தமிழகத்துல நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, இல்ல போராட்டம் நடத்துறீங்க. வேங்கவயல் விவகாரத்துல 2வது நாள்லயே நாங்க போராட்டம் நடத்திருக்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் போராட்டம் நடத்திருக்கிறோம். நான் சொல்லிடுறேன். அதே வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களும் எஸ் பாலாஜி அவர்களும் சட்டப்பேரவையில் பேசும்போது வேங்கவயல் விவகாரத்தை பேசும்போது முதல்வர் எழுந்து இது நடந்திருக்கிற மிகப்பெரிய கொடுமை, இதை யாராலும் சகித்து கொள்ள முடியாது, குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லியிருக்கு. அடக்கிட்டாங்களா? இரும்பு கரம் கொண்டு ஆட்சியே முடிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? 5 வருஷம் ஆச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன சொல்லணும்னா ஒரு முதல்வர் எழுந்து பதில் சொல்றாரு, அதுக்கான பதில் சொல்றதே போதுங்களா? இல்லைங்க, அதுக்கான ஒரு குழுவை உருவாக்குறாங்க, காவல்துறையே உருவாக்குறாங்க, சிபிஐயே தேட சொல்றாங்க. இப்போ வந்து அதுக்கு அது பண்றாங்க, தேடுறாங்க. நாங்க தேடி சரியான திசையில விசாரணை போகுதுன்னு நீங்க நம்புறீங்க? ஆமா, கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணலாம்? விசாரிக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி எதிர்க்கலாம். விசாரிக்கிற குழுவை போட்டுட்டேன்னு சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணலாம்? நீங்களா தான் என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன். நீங்க எந்த விதமான அழுத்தமும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. அழுத்தம்னா என்னங்க, சட்டை பிடிச்சி கிழிக்கணுமா எப்படி? மணிப்பூர்ல இருக்கிறது மட்டும் நீங்க வேற இல்ல. ஒரு கேள்வி வச்சுறேன். இப்போ நீங்க வந்து டாஸ்மார்க்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றீங்க, ஆனா மாநில அரசை பத்தி அந்த போராட்டத்துல திருமாவளவன் வந்து பேசவே இல்லையே, மோடியை தான் எதிர்த்து பேசுறாரு. அப்ப இங்க நடக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாவலனா இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் ஏன் வந்து தைரியமா சொல்லாமே இதுல இத்தனை மூடுங்க அப்படின்னு? நீங்க கட்சிக்கு கூட்டணியில இருக்கீங்கல்ல, நீங்க சொல்ல மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய நீங்க சொல்லலாம் இல்லையா? சரி, மக்கள் மேல அக்கறை கொண்டவர்கள் வந்து மதுவை விரும்பி குடிக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட உழைக்கின்ற மக்கள் தான். முதல்ல அவரே பல இடத்துல வேதனை பதிவு பண்ணிட்டு அதை எதிர்த்து சொல்ல முடியாத சூழல்ல இருக்காருல்ல. விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல நாங்க திரண்டு அங்க இருக்கிறோம். ஆனா அந்த 10 லட்சம் பேர்ல வந்ததுல வந்து 9 லட்சம் பேர் குடிக்க மாட்டான். அது 1 லட்சம் பேர் எப்படி டெஸ்டிங் பண்றோம்? நானா இருக்கேங்க, நீங்க கட்சி 30 வருஷமா இருக்கிறேன். எங்க அப்பா மிகப்பெரிய குடிக்காரருக்கு சொந்தக்காரரு, அவர் கின்னஸ் சாதனை படிச்சவர். அதுல அவங்க புள்ள நான் இருக்கேன். நாங்க எங்க அண்ணன் கேள்வி வந்து சிம்பிள், ஏன் நம்ம வந்து டாஸ்மார்க் நடத்துற திமுக கிட்ட நம்ம சொல்லாம இன்னும் குறைச்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம சொல்லாம இல்லையா?
திமுக வந்து நீங்கள் வந்து ஜிஎன் சிட்டி அந்த ஜிஎன் NH ரோட்டில் இருக்கிற ரோட்டில் மதுபானம்லாம் எடுத்துட்டாங்களா இல்லையா? எடுத்துட்டாங்களா? எத்தனை எடுத்திருக்காங்க? எவ்வளவு வருமானம் பண்ணுது? பைபாஸ்ல ஒரு ஒயின் ஷாப் காட்டுங்க. அது ஒண்ணு காட்டுங்க. கோர்ட் ஆர்டருங்க, ஹைவேஸ்ல இருக்க கூடாதுன்னு அதான் சொல்றேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனை க்ளோஸ் பண்ணாங்க? ஹைவேஸ்க்கு கோர்ட் ஆர்டர் சொன்னா கூட வந்து இவங்க ஏத்துக்குனாங்கல்ல, அதுக்கு மேல்முறையீடு. அதாவது ஒரு 500 கடைகளை மூடிட்டு அதுக்கப்புறம் 1000 கடைகளை திறந்தாச்சு. நான் இருக்கிற 24 மணி நேரமும் சரக்கு சப்ளை பாரு. நான் இருக்கிற 24 மணி நேரமும் சரக்கு சப்ளை பார்ல. நான் இருக்கிற மயிலாப்பூர்ல பட்டினப்பாக்கத்துல ஒரு கடை இருந்துச்சுங்க, அதை எடுத்துட்டாங்க. பட்டூர் முட்டகனிமன் கோயிலோட ஒரு கடை இருந்து அது எடுத்துட்டாங்க. லெஸ்கார்னில் வந்து 2 கடை இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. அம்பேத்கர் பாலம் வந்து சிட்டி சென்டர் பேக் சைட் ஒரு கடை இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீங்க இது தமிழ்நாடு முழுக்க நடக்கணும் அப்படின்றத சொல்ல நாங்க போராட்டம் நடத்திருக்கோம். அதுக்கெல்லாம் விடுதலைச்சத்துக்கு நாங்களே நேரடியாக போராட்டம் எடுத்துக்கிறோம். மக்கள் போற வழியில ஸ்கூல் வழியில இந்த மதுபான கடைகள் இருக்குன்னு சொல்லி எடுத்துருக்கோம். கலைஞர் இருக்கும் போதே எடுத்துருக்கிறாரு. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் எடுத்துருக்குறாங்க. படிப்படியாக தாங்க குறையும். அதை வந்து நம்ம இங்கே முட்டு கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்த எடப்பாடி பழனிசாமியை சொல்லுங்கள். இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, எடப்பாடி வந்த உடனே ஒரு கடை இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படி சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுமே கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? தவறா கேள்வி கேட்காதீங்க. படிப்படியா குறைக்கப்படும். 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 500 கடை குறைச்சிருக்கோம். வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்களா? எத்தனை கடை திறந்திருக்காங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஆனா உங்க இப்போ நீங்க சொன்னீங்க கூட்டணி எல்லாம் சுமூகமா தான் இருக்குன்னு அவரே பதிவு பண்ண புதுசா ஆட்கள் வந்ததுனால எங்களுக்கு குறைச்சிக்க சொல்லி ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்படிங்கறத தான் பதிவு பண்றாங்க. அதே மாதிரி நாங்க அபிஷியலா வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவது திமுக கூட்டணி என்பது மிகப்பெரிய ஆலமரம். அது பறவைகள் சரணாலயம் மாதிரி அனைத்து கட்சிகளும் எங்களை தேடி வராங்க. எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தாயுள்ளத்தோடு எல்லாரையும் அரவணைச்சிக்கிறாங்க. எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறோங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திமுகவே இப்போ குறைச்சி தான் போட்டியிடும். போன தடவை போட்டியிட்ட அளவுக்கு இந்த தடவை போட்டியிட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால. அதனால் எங்களுக்குள்ள இந்த சீட்டு சம்பந்தமாக சில கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஒழிஞ்சு அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக விடுதலை சிறுத்தையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ எங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம்னா, சமூக நீதி என்ற நீண்ட நெடிய பயணத்தில் எங்களோடு தோளோடு தோளாக சகோதரர் திருமாவளவன் பயணிக்கிறார். எங்களுடைய கொள்கைகளும் அவருடைய கொள்கைகளும் ஒன்று. எங்கள் 2 கட்சிக்கும் என்ன கொள்கைனா, எல்லோருக்கும் எல்லாம், எல்லா மக்களும் சமம், யாரையும் வேறுபாடோடு பார்க்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாங்கள் பயணிக்கிற காரணத்தினால எங்களுக்குள்ள சீட்டெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வேறுபாடுகளே கிடையாது. எங்களுடைய கொள்கை ஒன்றா இருக்கு. இல்லைன்னா வெளியில இருந்து வந்த கட்சிக்கு, இப்போ புதுசா வந்த கட்சிக்கு அதிகமா கொடுக்குறாங்க, அப்ப நான் கூடயே பயணம் பண்றேன் எனக்கு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க சொல்ற அந்த கருத்தியல் ரீதியாக, அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு கூட்டு குடும்ப வீடு இருக்கு, ஒரு புதிய விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு சில வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுப்போம். இருக்கக்கூடியவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அது இல்ல அது நம்மளே சொல்லிடுறோமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி? இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிறேன் இல்ல பண்ணீங்கன்னு சொல்லல. ஒரே ஒரு விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு முட்டல் வரும், மோதல் வரும், சிறுத்தை வெளில போவோம், கம்யூனிஸ்ட் வெளில போவோம், மார்க்சிஸ்ட் வெளில போவோம். இதேதான் 5 நாளைக்கு முன்னாடி எல்லா மீடியாவும் மைக்க பிடிச்சிட்டு ரெடியா நின்னீங்க. ஏதோ காங்கிரஸ் விஜயோட போகுதுன்னு. கடைசியில் வந்த கேசி வேணுகோபால் தெளிவா நாங்கள் திமுகவை தவிர வேறு யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்துறோம். அன்னைக்குதான் மீடியாவோட ஆசையிலையும் எதிர்கட்சியோட கனவுலையும் மண்ணு உழுது. மீடியா சும்மா போடல. காங்கிரஸ்ல இருந்து மாணிக்கம் தாக்கூருக்கும் காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் ஒண்ணு செய்யுங்க. இது எங்க கட்சி பேசிட்டு இருக்க. நீங்க உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு பாருங்க, சத்தம் முடிச்சுங்க. ஒரே ஒரு விஷயம், மாணிக் தாக்கூர் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் எந்த உயர்மட்ட குழுவிலும் இல்லை. அந்த 5 பேர் இருக்காங்க பாருங்க முடிவெடுக்க இடத்துல. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அன்னை சோனியா காந்தி, மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி, கிரீஷ் ஜோடங்கர், அதே போல் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார். இந்த 5 பேர் நாங்கள் திமுக விட்டு போகிறோன்னு சொல்லலை, தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லலை. ஆனால் மீடியாக்களும் எதிர்கட்சிகளும் மைக்கை தூக்கிட்டு அலைஞ்சிங்க. ஐயோ போயிடுவாங்களா, செய்தி கிடைக்குமான்னு. அதில் மண்ணு விழுந்துதா, அடுத்து மதிமுக போக போகுதுன்னு ஒரு பொருளை கிளப்புனீங்க.
அவங்க அழகாக எங்கள் சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களோட எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. அடுத்து இந்திய கம்யூனிஸ்டை பற்றி சொன்னீங்க, உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. இப்போ மார்க்சிஸ்டோடையும் விடுதலை சிறுத்தைகளோடும் இன்று இரவோ நாளை காலையிலோ உடன்பாடு நேர்காணல் முடியும். அதாவதுங்க, அதிக கட்சி ஒரு குடும்பத்தில் அதிக உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குடும்பத்துடைய மூத்த உறுப்பினர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், யாரை வந்து அணைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நீங்க மீடியாக்களோ எதிர்கட்சிகளோ அவருக்கு அரசியல் சொல்லி தர வேண்டாம். இன்று நேற்று வந்த அரசியல்வாதி இல்ல, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல. கேட்டு வளர்ந்தவர், சமூக நீதி கேட்டு வளர்ந்தவர். வாய முடுங்கம்மா, நீங்க தேவையில்லாம உதயநிதி எழுக்கிறீங்க. நட்சத்திரம் அவரை பத்தி பேசலாம் உங்களுக்கு எல்லாம் இதுவே இல்ல. உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அண்ணா வந்து ரொம்ப யதார்த்தமா ஜாலியா பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துன்னு யாரோ ஒருத்தர் சொல்லலங்க. உங்க காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளரா இருந்த இருக்கக்கூடிய கிறிஸ் ஜோடங்கர் சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? எங்களிடம் வெற்றி கழகம் கூப்பிட்டது நாங்க பேசல, சொல்லல. காட்டுங்க, காட்டுங்க, பேசுனதை காட்டுங்க, பதில் சொல்றேன். பேசுனதை காட்டுங்க, பதில் சொல்றேன். அவரால் சொல்லல. உடன்பாடே முடிஞ்சு போச்சு. காங்கிரஸோட நாங்க கூட்டணி எப்படி முடிஞ்சிருக்குது? காங்கிரஸ் கடந்த முறை எங்களோட எங்க தோல்ல பயணம் பண்ணிட்டு இன்னைக்கு உனக்கு இடம் இல்லைன்னு பேசுறதுக்குலாம் இவருக்கு தார்மீக உரிமை. 2 சீட்டு கேட்டு 3 சீட்டு கேட்டு இல்லன்னு சொன்ன பிறகு எங்களை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்ல, உரிமை இல்ல. சீட்டு பேரத்துல வெளில போனீங்க, வேற என்ன கொள்கையில வெளில போனீங்க? நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். 98 99 காலகட்டத்துல பாஜகவோட திமுக கூட்டணி வைக்க நேத்து நாங்க இனிச்சோம், இன்னைக்கு கசக்குதா? நேத்து நாங்க இனிச்சோம், இன்னைக்கு கசக்குதா? வாஜ்பாய் புனித, நேத்து வரையும் நாங்க புனித, இன்னைக்கு நாங்க வந்து தப்பானவங்களா? ஒரு 5 வருஷம் எங்க சின்னத்துல நின்னு எங்களோட தோளோட தோளா பயணம் பண்ணிட்டு இன்னைக்கு தப்புனா நேரத்துல அவர் பேசட்டும். உங்களுக்கு கமலஹாசனை வந்து 2021 தேர்தல பாஜக கைகூலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கமலஹாசனை சமூக நீதி காவலரா கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? அரசியல் அப்படிலாம் பேசக்கூடாது. தலைவர் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அண்ணன் வேல்முருகனுடைய பேட்டி நேற்று செய்தியாளர் சந்திப்புல எந்த இடத்துலயாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவதூறாகவோ அல்லது அவர் குறித்து ஏதாவது தனி மனித தாக்குதல் நடத்திருக்காங்க பண்றதுக்கு வேலை இல்ல, வேலை இல்ல. குற்றச்சாட்டுகள் உங்கள் அரசின் அதிகாரிகளுடைய அயக்கத்தனமான செயல்பாடு. நீங்க அத மாதிரி திருப்பி நீங்க வந்து பூசி முழுக கூடாது. ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. குற்றச்சாட்டு வைக்கலங்கிறதுக்கு அமைச்சர்கள் சரி, அது ஒரு விளக்கம் சொல்றேன். ஒரு விளக்கத்தை சொல்றேன். என்ன சமூக நீதி கோட்பாடு நீங்க அவரால ஒரு குற்றம், என்ன சமூக நீதி கோட்பாடு வேல்முருகனால ஒரு குற்றம், ஏங்க அந்த சேகர் பாபா கண்டிக்கிறார்ல, அன்னைக்கே நீ வெளில வந்துட வேண்டியதானே? ஒரு சீட்டு தான் செய்தியாளர்கிட்ட சொன்னாரு. சேகர் பாபு பிரச்சனை வரும்போது தலைவர் வேல்முருகன் வெளிப்படையா சொன்னாரு. என்ன சொன்னாரு? கூட்டணியில் தமிழக வாழ்நிலை இருக்கிற வரையும் நீங்க வந்து இருக்கிற வரையும் நீங்க வந்து சலுகைகளை அனுபவிச்சீங்க. இன்னைக்கு இல்லன்னு போயிருங்களா? உங்க கட்சியில வெளியே வராங்க கூட்டணியில இருந்து அவரோட பேச விடுங்க. பாஜகவுடன் 99 காலகட்டத்தில் உடன்படிக்கை தேர்தல் உடன்படிக்கை ஏற்படும் போது குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் நாங்க பாஜக இணைஞ்சு ஒரு உருட்டுறீங்களா? ஒரு காலத்திலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கும் சொல்றீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? பாஜகவோடு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி உங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்றால் திமுக தாவக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி ஏன் கூட்டணி அமைக்க முடியல? எது தடுக்குது உங்களுக்கு? அண்ணன் வேல்முருகன் வைக்கக்கூடிய கோரிக்கை திமுக எதிரானதா? சாதிவாரி கணக்கெடுப்பு, நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தானே. சாதிவாரி கணக்கெடுப்பு திமுக எதிரானதா? சொல்லுங்க. இதெல்லாம் 5 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுதா? இதுதான் 5 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுதா? 5 ஆண்டுகள் பதில சொல்லுங்க சார். பல முறை நேற்று வரை இனித்தோம், இன்று கசக்கிறது. என்ன காரணம்? சீட்டு கிடைக்கல. மறுபடியும் இந்த சீட்டு ஜோக்லாம் அந்த இது நாம் தமிழர் சொல்ற மாதிரி ஒத்த சீட்டு ஜோக் மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒத்த சீட்டு தான், அவ்வளவுதான். தெளிவா சொல்றோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பல இடங்களை பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனாலும் நீங்க அந்த இப்ப 2 சீட்டு கொடுத்திருந்தா நீங்க பயணம் இல்லையா? கோரிக்கை மீண்டும் வச்சு பேச முடியும். நாங்க இன்னைக்கு வந்து நீங்க சட்டமன்ற தீர்மானம் போட சொல்லல. நாங்க இன்னைக்கு தீர்மானம் போட உடனே தீர்மானம் போட சொல்ல உத்தரவாதம் கொடுங்க. நான் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தால் சென்ற வாட்டி உத்தரவாதம் கொடுத்தாங்க. உத்தரவாதம் கொடுத்தா இன்னும் சொல்றாரு. பல இடத்துல நாங்க மீண்டும்லே சொல்றோம் இல்லைங்க. நீங்க என்னவோ இவங்க எல்லாரும் பூசி முழுகிறாங்க. ஏதோ இந்த இன்னைக்கு தான் திமுக தாவாக பிரச்சனை, அதெல்லாம் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகள் அண்ணன் சேயோன் போன்றவர்கள் மறந்திருக்கலாம். கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக கூட்டணியில் இருந்து அதிகப்படியான எதிர்ப்பை
ஒரு சம்பாதித்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா வேல்முருகன் மட்டும்தான். ஏன் அவருக்கு எதுவும் நிலத்தகராறா? எல்லா பிரச்சனையும் நீங்க 8 மணி நேர வேலை திட்டம் கொண்டு வரும்போது எதிர்த்தாரு. நீங்க வந்து இன்னைக்கு பவானி ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் வந்து நீர்நிலைகளை வந்து பராமரிக்க சொன்னப்போ துரைமுருகனோட பிரச்சனை வந்தது. எல்லாவற்றிலும் நாங்கள் சண்டை போடுகிறோம். தமிழில் குடமுழுக்க வேண்டும் என்று பேசினாலும் அமைச்சர் சேகர் பாபுக்கும் அண்ணன் வேல்முருகனுக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகன் மீது சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினாரா இல்லையா? நீங்க என்ன புதுசா திமுக அன்னைக்கே வெளியேற வேண்டியதானே? அன்னைக்கே வெளியேற வேண்டியதானே? ஆட்சி முடிஞ்சோனே வெளியேறீங்களா? இப்ப கூட நான் என்ன கேக்குறேன்னா, நீங்கள் திமுக சுயமரியாதை இயக்கம் தானே, மற்ற அமைப்புகளை சுயமரியாதை இல்லாமல் நடத்த வேண்டிய தேவைங்கிறது இப்ப அண்ணன் பகலவன் அண்ணன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? விசிக தலைவர் சொல்றாருங்க. விசிக தலைவர் என்ன சொல்றாரு? நாங்கள் வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நாங்கள் போராடி வேட்பாளரை நிறுத்த வேண்டும், போராடி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று தலைவர் வேல்முருகன் திருமாவளவன் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? நீங்க எங்களுக்கு திருமாவளவனுக்கு சென்று முடிய முடியாது. அதெல்லாம் முடிய முடியாது. இன்னொன்னு சொல்றேன், 2016 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் உயிரோடு இருந்த போது, மக்கள் நல கூட்டணி உருவான போது தமிழ்நாட்டிலே அண்ணன் திருமாவளவனை தவிர்த்து மீது எல்லாரும் டெபாசிட் இருந்தாங்க, விஜயகாந்த் உட்பட. அப்ப தேமுதிக வாக்கு வங்கி என்ன? இந்த திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருவதற்கு முன்பு நேற்று வரை நாங்கள் பாஜகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த தேமுதிக இன்று வந்து அங்க வந்து கூட்டணி உடன்பாடுக்கு ஏற்படாத போது திமுகவோட வந்து ஜாயின் பண்ண உடனே ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வேண்டிய நெருக்கடி எங்க வந்தது? இதெல்லாம் எங்களோட இஷ்டம். இவர் பேசுறதுக்கு ரைட் கிடையாது. இவருக்கு என்னங்கற வேல்முருகனுக்கு என்னங்கற நாங்க யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுப்போம். இவருக்கு என்ன? சமூக நீதி கோட்பாட்டில் அது எங்க கட்சியோட உரிமை. எங்க எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்க, எங்க எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்க. இவருக்கு என்னங்கற? இவருக்கு என்னங்கற? அண்ணன் திருமாவளவன் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க அவர் கேட்கல. அவர் கேட்கல. கேட்டாங்க. அவர் கேட்கல. பாத்தீங்களா? கேட்டாங்க. நீங்க வருத்திருக்கீங்க. இப்போ வந்து ஏன் திருமாவளவனுக்கு ராஜ்யசபா சீட்டு நீங்க கேட்கலையா? இல்ல வந்து என்ன விஷயம் அதுல? அதாவது சகோதரர் சொல்றதுல வந்து நம்மளுக்கு எந்த மாற்று கருத்து, அதாவது என் கட்சியை வளர விடல அப்படின்னு உங்க தலைவரே சொல்றதா இருக்கு இல்லையா? எங்களுக்குள்ள வருத்தம் இருக்குன்றதுல வந்து மாற்று அதுல மாற்று கருத்து கிடையாது. அதாவது எங்க தொண்டர்கள் நாங்க வந்து இயல்பா தான் சொல்றோம். அதாவது இயல்பானாக்கா வந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களோட நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். நாங்கள் வம்பு பிடிச்சி இழுத்து போயிட்டு பத்திரிகைகளை ஊடகங்களை செய்தி போய் அப்படி போய்தான் வம்பு பண்ணி தான் நம்ம சீட்டு பெறணுமா? அன்பாவே நம்ம பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து திடீர்னு ஒரு கட்சி ஒன்று வருது, 10 ஆண்டுக்கு மேலே நம்மளை கடுமையான விமர்சனங்களை பண்ணிய கட்சி வந்து திடீர்னு வருது. திடீர்னு வந்து ஒன்று யாருடைய ஒப்புதலுமே இல்லாத அவங்களுக்கு எல்லாத்துமே வந்து டக் டக்குன்னு கொடுத்து பார்க்கும்போது அப்போ நம்மளே எங்க இஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கீங்க நீங்க. அது வந்து அண்ணா வந்து அப்படி சொல்றது உண்மையிலேயே முற்றிலே தவறானது. அந்த மாதிரி எங்க இஷ்டம் சொல்லணும்னா நான் எங்க இஷ்டம் நாங்கள் எப்படி வேணாலும் பேசணும், நான் கூட சொல்லலாம். அதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அம்மா, சிண்டு முடியாதீங்க. நீங்க சொன்னது நான் சொன்னது வாடு உரிமை கட்சிக்கு பதில், எங்க கூட்டணிக்கு நான் சொல்லல. நான் சொன்னது அவர் ஏன் தேமுதிக கேட்கக்குள்ள அது எங்க கூட்டணியோட இஷ்டம். அதாவது எங்க தலைவர் வந்து வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஏறுற அந்த கஷ்டமான சூழ்நிலையை தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். வேற இப்போ இந்த கூட்டணி கட்சின்னு சொன்னாலே இடையில் வந்து முறுக்கிக்கொண்டு போகிற கட்சிகள் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக திமுகவோட பயணித்து கொண்டு இருக்கிறோம். எந்த இடத்திலும் வந்து நம்ம வந்து இடையூறுவாக கிடையாது. இந்த 12 மணி நேரம் வந்து அண்ணன் கணேசன் வந்து அந்த 12 மணி நேர வேலை கொண்டு வரும்போது இது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து 8 மணி நேரம் கொண்டு வந்தது. மிகப்பெரிய ரத்தாற்று வெள்ளத்திலே வந்து அந்த 8 மணி நேரத்தை நம்ம வந்து வரையறுத்து வச்சுருக்கோம். இப்போ 12 மணி நேர வேலை வாய்ப்புன்றது வந்து சாத்தியப்படாதுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர் இடத்துல எடுத்து சொல்லி அதை வந்து உடனே ரத்து செஞ்சுட்டாங்க. அது வந்து அப்படி முதல்வரும் கேட்டுக்கொண்டு அதுக்கு செவி சாய்க்கிற இடத்துல தான் இருந்தார். இதுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறாங்க வச்சுக்கல, அவங்கள பார்க்கவே முடியாது, அவங்க அமைச்சர்களே போய் பார்க்க முடியாது. அந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட அந்த அம்மாட்ட போய் பேசல முடியாது. ஆனால் கலைஞர்கிட்ட எளிதாக போய் பேசலாம். இன்னைக்கு இருக்கிற அப்படி நம்ம எளிதா போய் அணுகக்கூடியது ஒரு விஷயத்தை போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து அங்கீகாரம் கிடைக்கலன்றது நீங்களே பொதுவெளியில சொல்லும் பொழுது அப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம இருக்கணுமா அப்படின்ற உங்க தொண்டர்களுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. அவரே பதிவு பண்றாரு, நிறைய பேர் சீட்டு கேக்குறாங்க. கஷ்டப்படாம எதையும் பெற முடியாது, கஷ்டப்படாம எதையுமே பெற முடியாது. கஷ்டப்பட்டாலும் எதையும் பெற முடியல, கஷ்டப்பட்டாலும் எதையும் பெற முடியலன்றது பாக்குறவங்க சொல்றீங்களே, அதுக்குள்ள நான் வந்து நான் தான் சொல்றேன். இப்ப வெளியே போங்கன்ற சொல்றது வந்து நல்லது சொல்ற மாதிரி எங்களுக்கு சொல்றீங்க. நீங்க எங்களை போய் பாதாளத்தை உழுவு சொல்றீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. வெளியில நம்ம போய் கேட்டு வாங்க முடியல. இப்ப வெளியில வந்துறாங்க, உங்களுக்கு பலம் இருக்கு, அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அண்ணன் வேல்முருகன் வெளிய வந்துட்டாங்க.
அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என்னங்க நீங்கள் எங்கே போவீங்க இங்கே போனீங்க சொன்னீங்க, நான் என்னுடைய சுயமரியாதையோடு இருப்பேன்றார். அவர் வந்து தனிச்சு நிக்கிறது அவருடைய கருத்து சரியா இருக்கும், அவருடைய சிந்தனை சரியா இருக்கும். ஆனால் அவர் வந்து தனியாக தனி நின்று எல்லாமே சரியா இருக்கும், அவர் தனியாக தனி நின்று. அப்போ தனியாக நின்று வெளியில் இருந்துக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கின்னு இருக்கட்டும், சட்டப்பேரவைக்குள்ள போய் பேசி அவை குறிப்பில் ஏற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம். அதிகாரம்ன்றது தாங்க முக்கியமானது. நீங்க வந்து நெறியாளர், இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதால தான் எங்களை கேள்வி கேட்குறீங்க. இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்பாரேன், என்ன யார் பார்த்தா அப்படியே போப்பான்னு சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு தான் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அப்போ இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அதெல்லாம் கடந்தாதான் அதிகாரத்துக்கு நீங்கள் வர முடியும். நேராக போயிட்டு 2 படம் நடிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் கிடையாது. நாங்கள் உழைத்து 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 ஓடாய் தேய்ந்து அதிகாரத்தை பெற்றவர்கள். அதனால தான் எங்களுக்கு ஓட்டோடு சேர்ந்து பானை சின்னமே வந்திருக்கு. அந்த பானை சின்னம் தான் எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. எங்களை வந்து தரம் தாழ்த்தி உழைத்து எவ்வளோ கொச்சைப்படுத்துகிறாங்களோ அவனத்தையும் நாங்கள் வந்து தூக்கி நிறுத்தி வச்சுருக்கிறோம். அரசியல் அரங்கில் இன்றைக்கி பொதுமக்களாகி நீங்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கிற மேடம் சுமதி அவர்கள் கூட எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கல்ல, அது எங்களுக்கு சந்தோஷம்தான். நிறைய பேர் எங்களை எவ்வளோ வசைப்பாடினார்களோ அவர்களெல்லாம் கூட இன்றைக்கி நான் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்குறேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு தரலையே, விடுதலை எங்கள் சார்பில் மக்கள் பேசுகிறாங்க. அப்போ எங்களுடைய தலைவருடைய உழைப்பும் எங்களுடைய கருத்தும் எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்குது, இதுவும் ஒரு சாட்சியாக இருக்குது எங்களுக்கு. சுமதி, உங்ககிட்ட இப்போ நீங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை உறுதி செஞ்சிட்டீங்க, ஆனா இன்னுமே உங்க தரப்புல இருந்தும் எந்த வேட்பாளரும் அறிவிக்கப்படலை, இன்னும் சீட் ஷேரிங் பத்தி எந்த விஷயமும் வெளியே வரல. நம்ம திமுக பத்தி பேசும்போது என்டிஏ கூட்டணியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் என்டிஏ கூட்டணியில பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்மூத்தா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஒரு 4 நாள்ல வந்து எல்லாமே தொகுதி உடன்படிக்கை எல்லாமே வந்து யார் யார் வேட்பாளர்கள் முதற்கொண்டு அறிவிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் அண்ணன் இப்போ பேசுகிறப்போ சொன்னார், நாங்கள் எப்படி வேணால் கொடுப்போம், அதை யாரும் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த சட்டாம்பலத்தனமாக அண்ணாவித்தனமாக பேசுகிறாங்கல்ல, அது வந்து ஒரு கடுமையாக கட்டிக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாருக்கு கட்சி அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே தமிழர்களுக்காக, இங்கே பட்டியலின மக்களுக்காக அத்தனை வருடங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலே இருக்கிறாரு அண்ணா. நீங்கள் அவர் கூடவே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே இந்த திமுகவோட ப்ரெஷர் எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். நீங்கள் இந்த பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் இவ்வளோ அதிகமானப்போ அவருக்கு தான் ப்ரெஷர். நீங்க பாருங்க, இதுல கேட்கறாங்க, SC ST ஆணையத்துல கேட்கறாங்க, ஏங்க வந்து பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பிரஷர் வருது. இந்த வேங்கை வேல் சம்பளம் ஆகட்டும், நாங்குநேரி பிரச்சனையாகட்டும், இப்ப நாங்குநேரில புந்து வெட்டியதாகட்டும், இப்படி உங்க கூடவே பயணிச்ச ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? இதுதான் திமுகவோட சமூக நீதியா? அப்ப திமுக எப்படி இவங்களை அணுகுது, எப்படி இவங்களை நடத்துதுங்கிறத பார்க்கணும். அவங்க ராஜ்யசபா சீட்டு கேட்கலங்கிறாங்க, ஓப்பனா அவர் வந்து பேசுறாரு. எதற்காக வந்து முந்தைய காலங்கள்ல அண்ணா திமுக கூட்டணியில அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கு கூட, ஆனா நாங்க ஒரு தமிழரா, நான் எங்க இதுல இருக்கிற ஒரு தமிழினத்துல எங்க இதுல இருக்கிற நீங்க விசிகாக கவலைப்படுறீங்க. ஆமாங்க, எங்க பட்டியலின மக்களுக்காக போராடுற ஒரு மனுஷனுக்கு இது பண்ணா நீங்க என்னங்க சமூக நீதிக்கான கட்சிங்கிறீங்க? அப்போ தேமுதிக நேத்து வரைக்கும் அங்கேயும் இங்கேயுமா இருந்தவங்களை கூட்டு வந்து நீங்க ராஜ்யசபா சீட்டு கூட்டு நிறைய சீட்டு கொடுப்பீங்க, அவங்களோட கம்மியா அவங்க கொடுப்பாங்கன்னா அப்ப அவங்களை எப்படி நீங்க நெருக்கடிக்கு ஆளாக்குறீங்க? அப்ப நீங்க எப்படி சமூக நீதிக்கான கட்சி நீங்க பேசிக்கிறீங்க? இதுதான் திமுகவோட சமூக நீதி. இதைத்தான் நாங்க சொல்றோம். சமூக நீதினு பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாங்க யாரா இருந்தாலும் சரி. அதே போலதான் வேல்முருகன் தம்பி அவர்களும், அவர் எத்தனை தமிழர்கள் பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கிறாரு, குரல் கொடுக்கிறாரு. எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு, பயங்கரமா எங்களோட முட்டி மோதி இருக்காங்க. நான் வந்து ஒரு தமிழ் பெண்ணா கேள்வி கேட்கிறேன், ஏன் தமிழர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஒதுக்கி போடுறீங்க? அதே அப்புறம் சொல்றாரு 7வது முறையா திமுக தான் வரணும். 7வது முறையா திமுக வந்துச்சுன்னா 7.5 பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படிலாம் தமிழக மக்கள் முடிவு எடுத்துட மாட்டாங்க. போன முறை 2 முறை தொடர்ந்து அதிமுக ஆட்சி புரிஞ்சுமே வெறும் 3.5% வாக்குல தான் வந்தாங்க. அதனால அவங்க அப்படி பகல் கடவுளா காண வேணாம். அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன், மணிப்பூர்னு இன்னொரு முறை திமுகவினர் பேசக்கூடாது, அதுக்கு தகுதி அவங்களுக்கு எதுவும் கிடையாது. இன்னொரு மணிப்பூரா தமிழகத்தை மாத்தி வச்சிருக்கீங்க. மணிப்பூர் மாதிரி 1000 சம்பவங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. சேலத்துல இன்னைக்கு ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை பண்ணியிருக்கா, பாலியல் குற்றம் பண்ணதுனால, பாலியலுக்கு ஆட்பட்டு. நீங்க மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. தமிழ்நாட்டுல 1000 மணிப்பூர் விஷயம் நடந்திருக்கு. இறுதி கருத்துன வெற்றி வாய்ப்பு எதை சொல்லி நம்ம வந்து வெற்றியை நோக்கி போறீங்க? திமுக எதை சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க? 5 ஆண்டு காலத்தை திராவிட மாடல் ஆட்சியில நலத்திட்டங்கள் சென்றடையாத வீடுகளே இல்லை, பயனாளிகள் இல்லாத வீடுகளே இல்லைங்கிற ஒரு சூழல். இன்றைக்கு நாங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன 80% நிறைவேற்றியிருக்கோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மகளிர் உரிமை இல்லை ஒரு விஷயம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம், இப்படி ஒவ்வொரு திட்டத்தின் மூலம் பல கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பலன் அடைந்திருக்கிறார்கள். நல்ல ஆட்சி, நல்ல கூட்டணி, பலமான கூட்டணி,
இது ரெண்டும் திமுகவை மீண்டும் வந்து மக்கள் தமிழகத்தின் பார்வையில எப்படி இருக்குன்னு மக்கள் பார்வையில் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு அரசு ஆண்டு 4.5 ஆண்டு 5 ஆண்டு ஆகக்குள்ள ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பலை இருக்கும். அந்த கட்சியை ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர் பெருமக்களோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ ஊருக்குள் செல்ல முடியாத சூழல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு சுதந்திரமாக நாங்கள் எல்லா ஊருக்கும் செல்கிறோம். நீங்களே தான் சொல்லிருக்கீங்க. எங்களை வரவேற்கிறாங்க, வரவேற்கிறாங்க. பல்வேறு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்துக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்துல வந்து திமுக தான் பிரதான கட்சியா ஓடிட்டு இருக்கு. அவங்க ஏதோ அவங்க கூட்டணி தேசிய ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் வாங்க. என்ன மட்டும் குறுக்க கேள்வி கேளுங்க. உங்க ஆதரவை எதுவும் பேசாதீங்க. வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்னமோ இன்டாக்டா இருக்கு, தெளிவா இருக்குன்னாங்க. கடந்த ஏப்ரல் 2025 போய் எடப்பாடி பழனிசாமி அழுத்தத்தின் காரணமாக அமலாக்கத்துறையை காட்டி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியில சேர்த்தாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் முடிவு செய்யப்பட வேண்டிய கூட்டணி இன்றைக்கு டெல்லியில் போய் எடப்பாடி பழனிசாமி தவம் கிடக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அங்க டெல்லியில கிடக்கிறாரு. டிடிவி தினகரன் டெல்லியில இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இவங்க எல்லாம் டெல்லிக்கு படையெடுத்தோன்னு நடக்க போற ஒரு நிமிஷமா பதில் சொல்ல விடுங்கம்மா, இல்லைன்னா அடுத்த தடவை வரமாட்டானா? பதில் சொல்ல கருத்து சுதந்திரம் கொடுங்க. திமுக மட்டும் கருத்தை நெருக்கிறீங்க ஓம் பிர்லா மாதிரி. நீங்க இங்க இவங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இவங்க எல்லாம் டெல்லி போனோன்னு நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் தமிழக சட்டப்பேரவை தேர்தலா அல்லது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலான்னு சந்தேகம் வந்துட்டு. அதனால எம்ஜிஆர் மாளிகையிலோ அல்லது மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலோ நடக்க வேண்டிய கூட்டணி வார்த்தை டெல்லியிலே அமித்ஷா வீட்டிலே நடக்கிறது என்றால் ஏதோ அழுத்தத்தின் காரணமாக ஏதோ கம்பல்ஷன் எடப்பாடி பழனிசாமி கட்டாய கல்யாணத்தின் மாப்பிள்ளையாக இருக்கிறார். அது வந்து நவகிரகம் மாரி ஒவ்வொரு கட்சியும் ஒரு திசையில இருக்கு. அதே நேரத்தில் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நோக்கி பயணிக்கக்கூடிய கூட்டணி. இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்னீங்க மக்கள் இடத்துல அங்கொன்னும் இங்கொன்னும் தான் இருக்கும் அப்படி சொன்னீங்க. போராட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செவிலியர் போராட்டமாக இருக்கட்டும், இல்ல வந்து இங்க துப்புரவு பணியாளர்களோட போராட்டமா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து போராட்டங்களோட எண்ணிக்கை நீங்க சொன்னதை நிறைவேற்றல அப்படிங்கிற அவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு. இதுக்கு உங்க கருத்து என்னவா இருக்கு? ஒவ்வொரு ஆட்சி முடிந்து தேர்தல் தொடங்கக்கூடிய வேளையிலே அரசு ஊழியர்கள் என்று எல்லோரும் போராட்டம் செய்வார்கள். ஏன்னா அவர் எல்லா கட்சிகளுடைய கவனத்தை ஈர்த்து அடுத்து அமையக்கூடிய ஆட்சி தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் இந்த எதிர்பார்ப்பிலே போராட்டம் நடத்துவார்கள். 2011 திமுக ஆட்சி முடியும் பொழுது இதுபோல் போராட்டங்கள் நடந்தது. 2016 அதிமுக ஆட்சி முடியும் போது இதுபோல் போராட்டங்கள் நடந்தது. 2021 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் முடியும் போது பல போராட்டங்கள். அதனால ஒரு ஆட்சி முடிந்து அடுத்த தேர்தல் வரும் பொழுது போராட்டங்கள் நடத்துவார்கள். ஏனென்றால் எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக. அதனால இது திமுக ஆட்சி காலத்துல தான் ஏதோ புதுசா போராட்டம் வந்ததுன்னு பார்க்காதீங்க. பழைய காலங்களை முந்தைய தேர்தல் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். முந்தைய தேர்தல் காலங்களில் நடந்த போராட்டங்களை பாருங்க. போராடுவது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை. நிறைவேற்றல அப்படின்னு அதாவது 2011 முதல் 2021 முறை 10 ஆண்டுகள் அதிமுக ஆண்டது. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் போது திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது 2 பிரச்சனைகள். ஒன்று கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனாவினுடைய 2வது அலையினுடைய சீற்றம் அதிகமாக இருந்தது. மற்றொன்று கஜானா காலி ஆகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி கஜானாவை காலி செய்து விட்டார். நாங்கள் பொருளாதாரத்தையும் சீர்தூக்கி நிறுத்த வேண்டும், கோவிட் அலையும் சமாளிக்க வேண்டும். இது 2ஐயும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறம்பட சமாளித்து கிட்டத்தட்ட 80% கோரிக்கைகளை நிறைவேற்றி 20% தான் பாக்கி இருக்கு. திராவிட மாடல் 2.0 அது அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு பீடு நடை திமுக போடும். எந்த சந்தேகம் நீங்க பட வேண்டாம். நீங்க எங்க கூட்டணியெல்லாம் என்னைக்கும் உடையாது. தயவு செஞ்சு பகல் கனவு காணாதீங்க. உங்களுக்கும் சுமதி அக்காக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன். நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், திமுக தான் ஆட்சி அமைக்கும், மீண்டும் திமுக தான் என்பதை தெளிவாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட கருத்தை பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இங்கொன்னு அங்கொன்னு தான் போராட்டம் நடக்குது. போராட்டம் பண்றதெல்லாம் நார்மல் தான். அப்போ வெற்றி வாய்ப்புகள் எப்படியா இருக்கு? இல்லை, திமுகவில் இருந்துட்டு அப்புறம் அண்ணா திமுக ஆதரவாக தான் பேசுவார். அது அப்பாற்பட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த தேர்தலில் கொள்கை அடிப்படையிலான கூட்டணிகள் தான் வந்து மக்களுடைய பிரச்சனைக்காக கடைசி வரைக்கும் நிற்பாங்க. நீங்கள் வந்து தேர்தல் காலகட்டங்களில் இப்போ சொல்கிற மாதிரி தேமுதிக மாதிரியான கட்சிகள் வந்து தேர்தல் கால பறவைகள் தான். அதை பிரச்சனையே இங்கே உருவானது என்னென்னா, நீங்கள் தேர்தல் கால பறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும், இப்போ ஆண்டாண்டு காலமாக திமுகவின் சுயமரியாதை சமூக நீதி கோட்பாடுகளை தாங்கி நின்று அந்த கட்சிக்கு பலமாக நின்ற கம்யூனிஸ்டுகள் போன்ற மதிமுக போன்ற இன்னும் போராட்டக்கூடிய சக்திகள் எல்லாமே மனக்குமுறலோடு ஒரு கூட்டணி. இதுவும் ஒரு மிரட்டல் கூட்டணி தான்.
அங்கே பாசிச பாஜக இருக்குது, பாஜக பூச்சாண்டி காட்டுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து திமுக ஆதரிக்கினா பாஜக உள்ளே வந்துன்ற மாதிரி ஒரு மிரட்டல் கூட்டணி அடிப்படையில் வேறு வழி இல்லாத சூழல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அதிமுகவோட பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் திமுகவோட நிலை இன்றைக்கு வந்து இந்த கூட்டணியில் என்னவா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்க பல கட்சிகள் வந்து அங்கே போயிருக்கும். அதனால் வந்து தேர்தல் காலத்தில் கொள்கை அடிப்படையிலான கூட்டணிகள் நாங்கள் முன்னிறுத்தி வேலை செய்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுயமரியாதை முதன்மையாக நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற இந்த 1 சீட்டோ 2 சீட்டோ அதிகாரம் ஆட்சி அதெல்லாம் தாண்டி சுயமரியாதையும் தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனைகளையும் மையப்படுத்தி தான் தமிழக வாழ்வு கட்சி தொடர்ச்சியாக தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறத தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் வெற்றி என்பது மக்கள் கையில் இருக்குது. திமுகவுக்கு அதிருப்தி இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன சொல்றது, அண்ணன் ஏதோ விளையாட்டு செய்திகளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திரும்பிய பக்கமெல்லாம் திமுக அதிருப்தி இருந்துட்டு இருக்கு. எல்லா இடங்களிலும் திமுக நிர்வாகிகளுக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்திய உலக வரலாற்றிலேயே போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட திமுக என்கிற குமுறல்கள் விவசாய சங்கங்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க அதை மறுத்தர முடியாது. இன்னைக்கு நீங்க அவர் சொல்ற மாதிரி ஏதோ விளம்பரத்துக்காக ஆதாயத்துக்காக எந்த செவிலியர்களோ உடல் ஊனமுற்றவரோ போராட்டம் பண்ணல. இந்த கோயம்பேடு பேருந்து நிலைய நம்ம பாலத்துக்கு கீழே விளம்பரத்துக்கு ஆதாயத்துக்கு நாள்தோறும் அந்த கோயம்பேடு பேருந்து நிலைய பாலத்துக்கு கீழே போய் பார்க்க சொல்லுங்க. நாள்தோறும் ஏதோ ஒரு குழுக்கள் உங்க பார்வையில திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு இல்ல அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கக்கூடிய கட்சிகள் முதல்ல ஒற்றை மனநிலையோட வேலை செஞ்சா வெற்றி பெற முடியும். ஆனா நீங்க வந்து கட்டி இழுத்துட்டு வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க. இதுவும் ஒரு விதமான உங்க நிலைப்பாடு என்டிஏ கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் உண்டா? ஒருபோதும் தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. மதத்தால் இந்த மண்ணையும் மக்களையும் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய பாசிச பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் உறுதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நிக்காது. அவர் சொல்ற மாதிரி சீட் பேரத்துக்காக நாங்கள் யார்ட்டையும் போக மாட்டோம். நாங்கள் சுயமரியாதையோடு தனித்து நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனித்து நின்றாலும் நாங்கள் வந்து தன்மானத்தோடு நிற்போம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். ஆனா உங்களோட இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் எப்படியா இருக்கு? உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? எங்களுடைய தேர்தல் வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொள்கை கூட்டணிங்க. நீங்கள் பாருங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி களத்தில் நிற்பது விடுதலை சிறுத்தைகள். எப்போதும் தொழிலாளர்களுக்காக போராடி இன்று வரைக்கும் களத்தில் நிற்பது கம்யூனிஸ்டுகள். இப்போ மதிமுக அவருடைய அண்ணன் வைகோவுடைய அவருடைய அரசியல் பயணங்கள் எவ்வளோ தூரம் தெரியும். இப்போ இவங்களெல்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல இருக்கிறோம். இது கொள்கை கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி. ஆனாலும் மக்கள் போராடிட்டு தானே இருக்கும். அதிகாரத்துல இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அந்த மக்களுக்கு நம்ம அதை பெற்று தர முடியல? போராட்டம் இல்லாத உலக நாடுகளே கிடையாது. போராட்டம் தினந்தோறும் நடக்கும். நீ வல்லரசு அமெரிக்காவில் போராட்டம் நடக்காமல் இருக்கா? இஸ்ரேலில் போராட்டம் நடக்காமல் இருக்கா? இப்போ சண்டை நடந்துன்னு இருக்கு. இப்போ கீபாவில் போராட்டம் நடக்காமல் இருக்கா? கேள்விதான் இதுல. இப்போ தூய்மை பணியாளர்கள் அத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க. அப்ப அதுல உங்க நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அரசு அவங்களை எப்படி கையாண்டுச்சு நம்ம பார்த்தோம். நீங்க அதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதாவது அவர் அண்ணன் சொன்னதுதான் தேர்தல். அதாவது ஒரு 5 ஆண்டு ஒரு 4.5 ஆண்டுக்கு மேலாக ஒரு ஆட்சி முடிய போகுதுன்னா அப்போ ஒரு 6 மாதத்துக்கு இடைவெளி இல்லை 1 இயருக்கு இடைவெளியில் போராட்ட குழுக்கள் வந்து அங்கங்கே கட்ட வைக்கப்படும். அவங்க தூண்டுதல் பேரில் வந்து அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆட்சி முடிய போது தேர்தல் வரப்போகுது, நீங்கள் போராட்டம் சொன்னீங்கன்னா தேர்தலை மைய வச்சு உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து. இந்த போராட்டத்தை நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால், அன்றைக்கி எங்கள் தலைவர் ஒன்று சொன்னார். அப்படி என்ன சொன்னால், இங்கே குறிப்பாக வந்து பட்டியல் சமூக மக்கள் தான் ரோடுகளை பெருக்கிறாங்க, மலங்கள் அலறாங்க, கழிவறைகளை சுத்தம் செய்கிறாங்க. அரசு பணிகள் கூட அப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லா வேலைகளுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் போயிட்டு வேலை வாய்ப்புகள் தேடுற மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த ரோடு சாலை பெருக்கிறவங்க மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகமே பெருக்கத்தும் துடைக்கிறதமாகவே இருக்குது. அதையும் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுங்களே நாங்கள் கேட்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக தானே சொல்கிறாங்கன்னு கொஸ்டின் பண்ணுறீங்க, கரெக்டு தானே அது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து தலித்துகளுக்கு தலித் தலைவர் எதிராக பேசுகிறார். இப்படி சிண்டு பூச்சி விடுறது. அப்போ அங்கே இருக்கிற இன்னைக்கு இந்த குழந்தை வந்து இன்னைக்கு ரோடு பெருக்கிறான்னா நாளைக்கு அந்த பேரப்புள்ளியும் ரோடு பெருக்கணும். இவன் கக்கூசு கழுவினா நாளைக்கு அவன் தான் கக்கூசு கழுவினா இது என்ன மனநிலை? இது சரியான புரிதல் தான். ஆனா வந்து என் வாழ்வாதாரமே பிரச்சனையா இருக்கு, சாப்பிட கூட வழி இல்லாம இருக்குன்னு கதறாங்க இல்லையா? அதை நம்ம எப்படி அந்த மாதிரி கொஸ்டின் பண்ண முடியும்? இந்த 5 ஆண்டு காலம் தான் சாப்பாட்டுக்கு நிலை இல்லாத இல்ல அந்த வேலையை பறிச்சு நான் கேட்கிறேன் இந்த 5 ஆண்டுக்கு தான் நம்ம திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் வந்த பிறகுதான் சாப்பாட்டுக்கு நிலை இல்லாத இருந்தோமா, வேலை வாய்ப்பு இல்லாத இருந்தோம்னா? 10 ஆண்டுகள் இப்போ அதிமுக ஆண்டுச்சு, அப்போ எந்த நிலையில் இருந்தோம்? அப்போ பிரியாணி சாப்பிட்டு இருந்தோமா? அப்போ ரோடு பெருக்காமல் இருந்தோம்னா? படத்துக்கு தூங்கிக்கினே வந்து சம்பளம் வந்துருச்சுங்களா? அப்படி கேள்வி இருக்குல்ல. அப்போ வந்து இங்கே போராட்டம் இருக்கதான் செய்யுது, வறுமை இருக்கதான் செய்யுது. அந்த வறுமையெல்லாம் மெல்ல மெல்ல போக்குவதற்காக தான் இப்போ நாம் வந்து உங்களுக்கு ஆதரவே இல்லாதன்னுங்க ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவதற்கு ஆளே இல்லாமல் இருந்தது.
பட்டியல் சமூக மக்களுக்கு பேசுவதற்கு ஆளே இல்லாமல் இருந்தது. 75 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் பட்டியல் சமூக மக்களுக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் தோன்றிய பிறகுதான் சட்டப்பேரவையில் போய் பேசப்பட்டிருக்கு. அதுவும் இந்த 5 ஆண்டு காலத்தில் தான். எப்படின்னா அதிமுகவில் பட்டியல் சமூகத்தை தனி தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, திமுகவிலையும் இருக்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களும் பேசுனது இல்லை, அதிமுகவில் இருக்கணும் பேசுறது இல்லை. அப்ப நாடாளுமன்றத்திலையும் பேசுறது இல்லை, சட்டமன்றத்திலையும் பேசுங்க. ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் எங்க குரல் ஒலிக்குது, சட்டப்பேரவையிலையும் எங்க குரல் ஒலிக்குது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள். அதனால்தான் எந்த கூட்டணியில் இருந்தாலும் இந்த மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக நாங்கள் பேசப்படுறோம். இந்த சகோதரர் சொன்னார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன பிரச்சனை, பிரச்சனை தமிழக அரசு கேட்கக்கூடாது, அது ஒன்றிய அரசை கேட்கணும். ஒன்றிய அரசு தான் மக்கள் தொகை ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு கணக்கு பீகார் போன்ற மாநிலங்கள்ல மாநில அரசு பீகார் எடுத்திருக்காங்க, பெங்களூர்ல எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஏன் மாநில அரசு முயற்சி எடுக்க தயாரா அவங்க எடுத்து ஃபெயிலியருங்க. அதை நடைமுறைப்படுத்தல. நீங்க சொல்ற இடத்துல எடுத்தாங்க, நடைமுறைப்படுத்திட்டாங்களா? இல்ல. சென்சஸ்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கணக்கு மட்டும் வச்சிருக்காங்க. அது நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு கையில் தான் இருக்கு. இது மாநில அரசாங்கத்திற்கு மாநிலத்தை கேட்கலாமே தவிர மத்திய அரசாங்கம் மத்திய அரசு தானே கேட்க முடியும். அதை நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் செய்ய வேண்டியதை மாநில அரசாங்கத்துக்கு கேட்குறீங்க, மாநில அரசாங்கம் செய்யறது மத்திய அரசாங்கத்தை கேட்டால் ஒத்துப்பீங்களா? அப்போ மட்டும் எப்படிங்க மாநில அரசாங்கத்தை ஒன்றிய அரசு கேட்குறேன்னு சொல்ல மாட்டீங்க? அது மாதிரி தான் எதை எங்கே கேட்கணுன்ற புரிதலே நமக்கு முதல்ல குறைவாக இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் தேவைன்னு தான் நம்ம சொல்கிறோம், எந்த மறுக்க கிடையாது, மறுக்கவே இல்லையே, தேவை. ஆனால் அது ஒன்றிய அரசு தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றிய அரசை கேட்காம என்ன பண்ணுறாரு அன்புமணி ராமதாஸ், என்ன பண்ணுறாரு? திமுக இது அது ஏங்க நீங்கள் ஒன்றிய அரசு கூட தானே இருக்கிறீங்க, நீங்கள் அங்கேயே கேட்க மாட்டீங்க, அங்கே கேளுங்க, அங்கேயே கேட்க மறுக்கிறீங்க. அப்போது அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடக்குமுறை பாயம். நீங்கள் என்னென்ன இருக்குது அந்த ஃபைல்லாம் தூசி தட்டுவாங்க. அங்கே இது பண்ணுறது. இந்த இப்போ கூட சிஸ்டர் சுமதி சொன்னாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, போயிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, டெல்லியில் போய் கூட்டணி பேசுகிறாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இவ்வளோ மோசமாக ஒரு கட்சிக்கு பயந்து ஓடி போய் அங்கே போய் பேசுறது இதான் முதல் முறை. அம்மையார் நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்க திமுகவுல இவ்வளவு நெருக்கடி இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறீங்கல்ல, உள்ளபடியே சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் அம்மையார் ஜெயலலிதா அம்மா இல்லாததான் காரணம். ஏன்னா அவங்க ஒரு துணிச்சினாலவங்க எதையும் எதிர்கொண்டு போறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, கடைசியாக சொல்லி வச்சுக்கிறாங்க அதிமுக காரங்களுக்கு, அவங்க யாரும் அதை கடைப்பிடிக்கல. நான் தெரியாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இனி எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி இல்லை வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க கேட்பாங்க. திமுகவும் ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க இல்லையா பாஜகவோட கூட்டணி. நான் இல்லைன்னு சொல்லலையே, நான் மறுத்தனா அதை இல்லையே, அதன் பிறகு வைக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன், வாஜ்பாய் இருந்த காலங்கள் வேறு, இன்னைக்கு மோடி இருக்கிற காலங்கள் வேறு. ஒரு நிலைப்பா நான் இங்கே உட்காந்து இப்போ பேசின்னு இருக்குல்ல, தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு எல்லாத்தையும் பேசுவேன். நான் போய் ஆர்எஸ்எஸ்ல சேர்த்துட்டு வச்சுக்க, அங்கே என்ன தத்துவங்கள், அங்கே என்ன கோட்பாடுகளோ நான் அதை தான் நடப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னையா நீ அங்கே இருக்கும்போது எப்படி பேச, அப்படி தான் கேட்பீங்க. இதெல்லாம் அது நடக்கும், இது இயல்பு. இந்த இயல்பை கடந்து மனிதத்தன்மையோடு இயல்பாக பேசுகின்ற நான் ஒரு புனைப்பு வைக்காதீங்க, மெருகூற்றாதீங்க. இயல்பு என்னவோ அதை சொல்லுங்கன்ற நான் இயல்பாக பேசுங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அவன் பக்கம் நில்லுங்கன்ற. இங்கே நடுநிலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாதிக்கப்பட்டவனா நில்லுங்க. ஒருத்தர் எதிர்ப்பான், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணனா இவர் எதிர்ப்பார், இவருக்கு நான் சப்போர்ட் பண்ண நீங்கள் எதிர்ப்பீங்க. இந்த எதிர்ப்பாலை இருந்துக்கிட்டே இருக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனாலும் அதெல்லாம் நீந்தி நம்ம பயணிக்க தான் தேவைப்படுது. சுமதி, உங்களோட இறுதி கருத்தை பதிவு பண்ணிடு. அண்ணன் அநேகமாக அவருக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருந்திருக்கும். இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே நடந்தது இல்லைன்றாரு. 2011 வீல் சேர்ல போய் கலைஞர் ஐயா டெல்லியில உட்கார்ந்துருந்தாரு. 6 மணி நேரம் நான் காக்க வைக்கப்பட்டிருக்கிறேன், பார்க்க கூட இல்லைன்னு சொல்லி தேர்தல் கூட்டணிக்காக போலங்க. நெருக்கடி கொடுத்து எம்பிக்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணுவோம்னு சொல்லி எம்பிக்கள் எல்லாம் டெல்லியில போய் எதுக்கு உட்கார்ந்தீங்க, எதுக்கு போனீங்க? கூட்டணி எப்படி உங்களை மேல ஈடி ரைடு கீழ விட்டு கீழ 63 சீட் எப்படி எவ்வளவு நாளைக்கு 2011 பேசுவீங்க, எப்படி காங்கிரஸ் வாங்குச்சு, எவ்வளவு நாளைக்கு 2011 பேசுவீங்க? ஏங்க அப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்போ பட்டுக்கோட்டைக்கு வழி காட்டா பாக்கு தோப்பு காட்டுறாங்க. பேச மாட்டாங்க.
நீங்க பேசி முடிங்க, நான் பேசுறேன். அது எப்படி இந்த ரஜினி முருகன்ல வர மாதிரி தீர்ப்பு பக்கம் ஒட்டி விட்டு போறது என்னங்க இது? என்னை பேச விடாம எல்லாம் இது பண்ணிட்டு பாயிண்ட மாத்திட்டு போறது என்ன அர்த்தம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் ஐயா உயிரோட இருந்தப்போ 2011 அவர் டெல்லி போலங்க, 100% டெல்லி போல. தவறான தகவல் இருங்க, தவறான தகவல். இளைய பாரத நேயர்களுக்கு நான் சொல்றேன், அநேகமா இன்னும் 70 வயசுல இருக்கவங்க எல்லாம் உயிரோட தான் இருப்பீங்க. நீங்களே வரலாறு எடுத்து படிங்க. 2011 கலைஞர் அவர்கள் எதற்காக டெல்லி போனாரு? எதற்கு எங்களோட 2011 கலைஞர் டெல்லிக்கே போல. தவறான தகவல். இளைய பாரதம் உண்மையாலுமே நியூஸ் கரெக்டா போடுறீங்கன்னா 2011 கலைஞர் டெல்லியில போய் உட்கார்ந்து இருந்ததை நான் இப்போ உங்களுக்கு நியூஸ் கிளிப் எடுத்து தருவேன். இந்த நியூஸ் கிளிப்ல நீங்க போடுறீங்க. அவர் பேசில பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. 6 மணி நேரம் நான் சக்கர நாற்காலியில் காக்க வைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. 55 சீட்டு காங்கிரஸ் கேட்டது, 55 சீட்டு கொடுத்துட்டாரு கலைஞர். ஆனா கிடையாது, அடுத்து 60 நாங்க 60 கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி 63 சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும். 63 சீட்டும் நாங்க கேட்கிற தொகுதிகளை கொடுக்கணும்னு காங்கிரஸ் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு கலைஞர் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. சரிங்களா? எடுத்து பாருங்க. யார் செத்து பேர்ல இந்த இளைய பாரதம் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்க கமெண்ட்ல வந்து போடுங்க. இவங்க சொல்றது உண்மையா பொய்யா? திமுக எப்படி அப்பட்டமான பொய் பேசும், இவங்க நம்ம தாத்தா அப்பாங்களெல்லாம் எப்படி ஏமாத்திருப்பாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நம்ம கையில வரலாறு ப்ரூஃப், பிரஸ் மீட் இவ்வளவு இருக்கப்பே இப்படி பண்றாங்கன்னா எப்படி எல்லாம் பொய் சொல்லி நம்ம தாத்தாங்களையும் அப்பாங்களையும் ஏமாத்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து போராட்டத்துக்கு சொல்றாங்க. தொழிலாளர்கள் போராட்டம், எலெக்ஷன் வந்து அப்படி பண்ணிடுவாங்க, அது அவங்க உரிமை, இது எங்க கடமைங்கிறாங்க. என்ன உங்க கடமையை சாட்சி கிழிச்சிங்க? கொண்டு போய் அவங்களை இழுத்து கொண்டு போய் கிளாம்பக்கத்துல இறக்கி விட்டு வருது, நைட்டோட நைட்டா அடிச்சு அரெஸ்ட் பண்றது. தூய்மை பணியாளர்கள் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காங்க. விசிகாவோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க விசிகான்னு தனக்கு ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டு முழுக்க முழுக்க திமுகவோட லெட்டர் பேட்ல இறங்கிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை. எந்த மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு பிரச்சனையா எப்படி போய் முட்டு கொடுக்கணும்? தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனையா எப்படி போய் ஒரு முட்டு கொடுக்கணும்? அண்ணன் அற்புதமா சொன்னாரு. தூய்மை பணியாளர்கள் வந்து எங்க பட்டியலின மக்களே தூய்மை பணியாளர்கள் இருக்கணுமா? ரொம்ப சந்தோஷம். படிச்சு ஐஏஎஸ் ஆக்குங்க, ஐபிஎஸ் ஆக்குங்க. என்ன படிச்சு இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்த திமுக இங்க இருக்கிற கவர்மெண்ட் வேலையில இருந்து இந்த தடவை எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்க. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் எதுக்கு நான் போய் உட்கார்றாங்க? என்னோட இதுல வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்க, கான்ட்ராக்ட்க்கு கொடுக்கறாங்க. 15,000 மாசம் குறையுதுன்னு தூய்மை பணியாளர்கள் உட்கார்றாங்க. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு? அதெல்லாம் பர்மனன்ட் ஆக்கிட்டா அவங்க நிரந்தரமாவே அப்படி இருப்பாங்கங்கறீங்க. எப்படி ஒரு துரோகம் இது? எப்படி ஒரு மரண முட்டு? மாசம் 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கமே, மாசம் 5,000 எனக்கு குறையுது கான்ட்ராக்ட் போறே. அதை கேட்க முடியல உங்களால. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவதுங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்றோம். ஆகுங்க. யார் வேணாம்னா வேற நீங்க சொல்றீங்களா? உச்சநீதிமன்றம் போய் வழக்கு போட்டது யாரு? அப்போ தூய்மை பணியாளர்கள் மட்டும் ஒரே ஆள் செய்யணுமா? இப்போ வந்து எல்லாரும் செய்ய ஐஏஎஸ் ஆபீசர் ஆக்கணும்னு சொன்னாங்க. நல்ல மனசு, வாழ்த்துக்கள். அப்போ அதே மாதிரி வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிற எங்களுக்கு அர்ச்சகராக தெரியாதா? அப்ப அதுக்கு மட்டும் உச்ச நீதிமன்றம் எவனும் வரக்கூடாதுங்க, இது கடவுள் பாஷை, எங்களுக்கு தான் புரியும், உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க உள்ள வரக்கூடாது, வெளியே நில்லுங்க, இங்க தூக்கி போடுவேன், போடுவேன். நீங்க சங்கர மரத்துல சங்கராச்சாரிய எங்களை ஒருத்தர் ஆக்குங்களேன். நீங்களே ஒரு மரத்தை நிறுவுங்க, நீங்களே உருவாக்குங்களா? அதான் சொல்றேன். நீங்க உங்களோட இருக்கிறவங்களே உருவாக்குங்க, பாஜக இருக்கிறவங்களே உருவாக்குங்களேன். உங்க வந்து இளைஞரணி தலைவரா இருக்கிறார்ல, அவரே பேசி முடிங்க. நீங்க சங்கர மடத்துல சங்கராச்சாரியாரம் எல்லாம் கேள்வி கேட்பீங்க, ஆனா திமுக எங்களை தலைவராக்குவீங்களான்னு உங்களால கேள்வி சகோதரனை தலைவனாக்க முடியுமான்னு கேள்வி கூட கேட்க முடியாதுதான். கேளுங்க, எத்தனை பட்டியல சகோதரர்கள் திமுக தலைவர்களா இருக்காங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காங்க பட்டியலின மக்களை? எத்தனை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க? என்ன கேக்குறீங்க? ஏங்க அப்புறம் சங்கரமரத்தை கேக்குறீங்க? சங்கரமரத்தை கேக்குறீங்க? சாதி ரீதியா நடத்துறாங்க. சாதி ரீதியெல்லாம் கிடையாது, அது இந்துக்கள் இது பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. நீங்க திருமாவளவன் ஒரு மடத்தை ஆரம்பிங்க. எல்லாரும் நாங்களும் இந்துக்களுங்க, நான் இஸ்லாமியா? பாருங்க, திசை மாற்றாதீங்க, மடை மாற்றாதீங்க. நீங்க இந்துக்களா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும்னா, திருமாவளவன் தான் அசிங்கமான கோவில்கள் இருந்தா அது கோவில்னாரு. எந்த ஒரு இந்துவும் அசிங்கமான பொம்மைகள் இருந்தா கோவில்னு சொல்ல மாட்டாங்க, புரியுதா? இந்துக்கள் எல்லாரும் கோவில்ல சர்ச்சில் அசிங்கமான பொம்மை இல்லையா? எங்க இருக்கு சர்ச்சில் அசிங்கமான பொம்மை இல்லையா? அத நீங்க கேளுங்க, அதான் உங்களோட பார்வை. நீங்க தான் சொல்லணும். அப்புறம் ஏன் அவர் கம்பேர் பண்ணாரு சர்ச்சையும் மசூதியும் கோவிலையும்? அடுத்து கொள்கை கூட்டணிங்கிறாங்க. கொள்கை கூட்டணி என்னன்னா, இலங்கை தமிழர்களை லட்ச லட்சமா கொண்டு குமிச்சாங்கல்ல, அப்ப அப்படி இருந்தப்ப ஆசிரியர் டாபிக் ஒட்டி பேசுனீங்கன்னா இல்ல வெளியேறிடுவோம். நீங்க இருப்பீங்க, நீங்க கொள்கை கூட்டணி. ஏங்க கூட்டணியை பத்தி பேச சொல்லுங்க, தேவையில்லாத பேச வெளியேறிடுவோம். கூட்டணி
இந்த கூட்டணிக்குள்ள லட்சம் குழப்பம், கோடி குழப்பம். எல்லாரும் வெளியில வந்து அடிச்சுட்டாங்க, ஆனா எனக்கு வலிக்கலையேன்னு நீங்க நடிக்கிறீங்க. அப்பட்டமா தெரியுது வெளியில. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எவ்வளவு அடி அடிச்சாலும் நாங்க அதிமுக தான் கூட்டணி, நீங்க கூட தான் சொல்றீங்க. எவ்வளவு அடி அடிச்சாலும் உங்களுக்கு வேற எங்கனா உங்களுக்கு யாரா உங்களை சேர்க்கறாங்க? ஏங்க நாங்க தனியாவே உங்களை எங்கனா சேர்க்கறாங்களாங்க? பாஜகவை தமிழ்நாட்டுல யாரா கூப்பிடுறாங்களாங்க? இல்ல பாஜக கூட்டணிக்கு யாரா கூப்பிடுறாங்க? பாஜகவை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? அதான் கேக்குறோம். ஒரு ஆளு கூப்பிடுறது யாரு கிடையாது. உங்களோட கொள்கை உருட்டணி எதுவுமே கிடையாது. ஆட்சியும் இங்க ஒழுங்கா நடக்கல. இல்ல நான் என்ன பேசுறேன்னு ஸ்கிரிப்ட் வாங்கி கொடுத்துருங்க. அவர் கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல நான் பேசிட்டு போயிடுறேன். நீங்க கேக்குறதே இல்ல. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க. Thank you. இன்னும் 4 தலைமுறைக்கு ஸ்டாலின் குடும்பம் தான் வரும். எல்லாரும் உங்களுக்கு மேல எல்லாரும் சொம்பு தூக்கிக்கிட்டு எல்லாரும் கூச்சா தூக்கிட்டு இருக்க. இதுதான் உங்க சமூக நீதி. இறுதி கருத்தை பதிவு பண்ணிரும். 2026 தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு, என்னென்ன கூட்டணியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கூட கலந்துகிட்ட சிறப்பு விருந்தினர்கள் பேசியிருக்காங்க. இந்த விவாதத்தினுடைய முடிவை வந்து நான் மக்கள் கிட்டே விட்டுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நேரத்துக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.